வணக்கம் சென்டம் வியூவர்ஸ். நான் உங்கள் கபிலன். இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போறோம்னா, தமிழ்நாடோட யாரெல்லாம் வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அதாவது விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இது எந்த இதுல சிலபஸ் நமக்கு கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 6ல் நமக்கு கவர் ஆகுது. அது என்னென்ன கிளாஸ் சிலபஸை ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ஸ்டோரி ஒரு 1947 வரைக்கும் ஒவ்வொருவா ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு கிளாரிட்டிக்காக ஒரு சின்ன கதை மாதிரி, அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிரச்சனையா எடுத்துக்கிட்டு ரவுலட் சட்டத்துல ஆரம்பிச்சு இது வரைக்கும் நம்ம எது வரைக்கும் முடிச்சிருக்கோம் அப்படின்னா சுதேசி இயக்கம்லாம் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த ரவுலட் சட்டம், ஒத்துழையாமை இயக்கம், அதுக்கப்புறம் வந்து நீல் சிலை போராட்டம், இது அதுக்கப்புறம் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், அதுக்கப்புறம் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அதுக்கப்புறம் அரசியல் நடந்தது. நீதி கட்சியை மட்டும் நம்ம தனியா இன்னொரு கிளாஸ்ல பார்ப்போம். நீதி கட்சியும் பிராமண அல்லாதோர் சங்கம்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அதாவது தென்னிந்திய பிராமணர் அல்லாதோர் சங்கம், நீதி கட்சி, அதுக்கப்புறம் அதை தொடர்ச்சியான திமுக கட்சி, அதுக்கப்புறம் அதிமுக கட்சிகள், அனைத்து கட்சிகளையும் நம்ம ஒரு தனியா ஒரு கிளாஸே பார்ப்போம். இன்னைக்கு வந்து இந்த கட்சி சாராம இருக்கிறதுக்கு, இந்த நீதி கட்சியெல்லாம் கட்சி சாராம இருக்கிறதுக்கு ஜென்ரலா போராட்டங்களுக்கு காந்தி ஏற்படுத்தின சத்தியாகிரக போராட்டம், உப்பு சத்தியாகிரகம், அதுக்கப்புறம் வந்து இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்காக யாரு தமிழ்நாட்டுல பங்கேற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஓரியன்டா இருக்கிற தலைவர்கள், அதாவது எல்லா விதமான தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் தமிழ்நாட்டு பங்கேற்ற சுதந்திர போராட்டத்துல என்னென்ன பங்கேற்றாங்க, தமிழ்நாட்டுல அந்த இயர்ல ஆல் ஓவர் இந்தியால நடந்துகிட்டு இருக்கு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அதுல தமிழ்நாட்டுல என்னென்ன ஒரு நிகழ்வுலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டீட்டெயிலா 1947 வரைக்கும், 47 மீன்ஸ் டூ ஆர் டை காந்தியடிகள் சொன்னாங்களா, அதாவது தனிநபர் சத்தியாகிரகம் வரைக்கும் நம்ம ஓரளவு பார்ப்போம். இப்போ நம்ம கிளாஸுக்கு போவோம். இது யாருன்னா, இதுல நம்ம தமிழ்நாட்டுல இருந்த சுதந்திர போராட்டத்துக்காக போராடினவர்கள் இவங்க யாராருன்னு சொல்லிட்டு எல்லாருமே உங்களுக்கு தெரியும். பாளையக்காரர்கள் கொடுத்துருக்கு, அதுக்கப்புறம் வந்து கட்டபொம்மனை கொடுத்துருக்கு, அதுக்கப்புறம் வந்து மருது சகோதரர்கள் கொடுத்துருக்கு, அதுக்கப்புறம் வேலு நாச்சியார் கொடுத்துருக்கு, அதுக்கப்புறம் இதுல 1806 போராட்டாங்க இல்லைங்களா, வேலூர் புரட்சியில், அதுல போராடினவங்க கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இதுல 1854 அதாவது இந்திய தென்னிந்திய சங்கம்னு சொல்லிட்டு ஒரு சங்கம் ஒன்று ஆரம்பிச்சாங்க, அவங்கள பத்தியும் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் 1885 தமிழ்நாடு ஓரியன்டா இந்திய நேஷனல் காங்கிரஸ்ல யார் வந்து பங்கேற்றாங்க, அதுக்கப்புறம் மதராஸ் சங்கம், அதுக்கப்புறம் மிதவாதிகள், தமிழ்நாடு ஓரியன்டா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து சுதேசி இயக்கம், அதுல வஉசி சிதம்பரனார் போன கிளாஸ், சுப்பிரமணிய பாரதி, சுப்பிரமணியம், அதுக்கப்புறம் வாஞ்சிநாதன், இந்த மாதிரி ஆட்களை பார்த்து முடிச்சிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம அதே காலகட்டங்கள் அன்னிபேசன் நம்மையார் வரைக்கும் பார்த்தாச்சு. அதே மாதிரி இந்த இதுல வந்து யாரெல்லாம் இந்த காந்தியடிகள் பிறகு அவங்களோட தலைமையில ஒவ்வொரு போராட்டங்களும் ஏற்படுத்தும் போது, சத்தியாகிரகமா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களா வேர்ல்டு இந்தியா லெவலில் நடக்குது. அதே நேரத்துல தமிழ்நாடு சென்னையிலேயே சென்ட்ரா வச்சு நடக்குது. அங்க யாரெல்லாம் பங்கு பெற்றாங்க, எப்படி அந்த போராட்டங்களை எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ்ல நல்லா நீட்டா தெளிவா கிளீனா பார்ப்போம். இது எல்லாமே புக்ல இருந்து மட்டும்தான் எடுத்திருக்கு, வெளி சோர்ஸ் எதுவும் பண்ணல. ஓகேங்களா? தலைப்பு என்ன இன்னைக்கு கிளாஸோட தலைப்பு? விடுதலை போரில் தமிழகம் சொல்லிட்டு கிளாஸோட தலைப்பு. இதுதான் சிலபஸ். நம்மளுக்கு சிலபஸ் நல்லா நோட் பண்ணிக்கங்க. சிலபஸை நோட் பண்ணி தான் நம்ம என்னைக்குமே மூவ் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம பைக் எடுத்தாலும் கார் எடுத்தாலும் எந்த ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாம போறது இல்லைங்களா, அதே மாதிரி பிளான் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன வேணும்? பெட்ரோல் வேணும். பெட்ரோல் வேணுங்கிற மாதிரி தான் வேட் டு ஸ்டடிங்கிறது. ஓகேங்களா? பெட்ரோலோ டீசலோ ஏதோ ஒண்ணு போடணும் இல்லைங்களா, அதான் வேட் டு ஸ்டடி. ரிசோர்ஸ் போகணுங்கிறத முடிவு பண்றது இந்த சிலபஸ். எந்த ஊருங்கிறது முடிவு பண்றது. வேட் டு ஸ்டடிங்கிறது பெட்ரோல் டீசல் மாதிரி. இதுதான் வந்து எந்த பெட்ரோல் போறதா எதுல போறது, சிலபஸ் வந்து புக் வைஸா போறதா எது வெளியா போறது, எந்த புக்கை படிக்கிறதுன்னு முடிவு பண்ணும் இல்லைங்களா, அதான் பெட்ரோலா டீசலாங்கிறதுக்கு வேட் டு ஸ்டடி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம படிக்க போற கிளாஸை கவனிக்க போறதுதான் நம்ம டிராவலிங். ஓகேவா? டிராவல் பண்ணாதான் இடத்த டெஸ்டினியை ரீச் பண்ண முடியும். இதுதான் ஒரு எக்ஸாமோட ப்ரிப்பரேஷன். வி ஹேவ் டு டிரைவ் ஃபார் தட், வி ஹேவ் டு ரீச் த டெஸ்டினி. ஓகே, இது நம்ம சிலபஸ்ல என்ன பண்ணிருக்கு, இன்னைக்கு என்ன பண்ணிருக்குன்னா யூனிட் 6ல இருந்து எடுத்திருக்கிறோம். ஓகேவா? யூனிட் 6 எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 20 கேள்விகள் கேட்கறாங்க. எதுக்கு? குரூப் 4க்கு. இதே 20 கேள்விகள் எங்க கேட்கறாங்க அப்படின்னா குரூப் 2க்கு, அதுக்கப்புறம் குரூப் 2A-க்கு. இன்னும் எக்ஸாம் நெருங்கி வந்துருச்சு, படிக்க ஆரம்பிச்சிடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் டயத்தை மிஸ் பண்ணிட்டோம்னா காலம் பொன் போன்றதுங்கிற மாதிரி, டயத்தை மிஸ் பண்றோம்னா அடுத்த வருஷம் நமக்கு சட்டமன்ற தேர்தலாம் வருது. ஸோ இந்த வருஷமே நம்ம
நல்லா ப்ராப்பரா எக்ஸாம் முடிச்சுட்டு பாஸ் பண்ணிட்டு போற வழியை பார்க்கணும். ஸோ அடுத்த வருஷம் வருமா என்னன்னு நமக்கு நிச்சயம் இல்லை. ஸோ இந்த வருஷத்தையே நம்ம யூஸ் பண்ணிக்கணும். வருஷம்லாம் குரூப் 1 வருது, குரூப் 2 வருது, குரூப் 2A வருது, குரூப் 4 எக்ஸாம் வருது, அது இல்லாம யூஓ எக்ஸாம்ஸ் வருது. சோ மெனி எக்ஸாம்ஸ் வெயிட்டிங்ல இருக்கு. SI, கான்ஸ்டபிள், RRB, இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸை நம்ம பாஸ் பண்ணி கிராக் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆயிட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் நம்மளோட வேலையும் கூட. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு சிலபஸ் ஓரியன்டா தான் போகணுங்கிறது விதி. அந்த சிலபஸ் தான் நமக்கு இதுல கொடுத்துருக்கு. இதுல வந்து அழகு 6ல 20 கேள்வி இதுல கேட்கறாங்க. குரூப் 2, குரூப் 2 20 கேள்வி கேட்கறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா குரூப் 4ல 40 கேள்வி இதுல கேட்கறாங்க. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. சோ ப்ளீஸ் நோட் இட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுவும் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, இதுதான் பார்க்க போறோம். ஓகேங்களா? விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு தான் நம்ம இது வரைக்கும் சுதேசி இயக்கம் வரைக்கும் பார்த்திருக்கிறோம். அதுக்கப்புறம் மேற்கொண்டு காந்தியடிகள் காலம்லாம் இருக்கு இல்லைங்களா? அவங்களுக்கு அப்புறம், அதாவது காந்தியடிகள் வந்த பிறகு 1919 ரவுலட் சட்டத்துல ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அந்த 19 ஆரம்பிச்சு நம்ம எது வரைக்கும் போறோம்? இன்னைக்கு நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அது வரைக்கும் போறோம். அந்த இது வரைக்கும், ஓகேங்களா, டூ ஆர் டை 1947 வரைக்கும் நம்ம போறோம். அதுதான் இன்னைக்கு என்னன்னு பார்ப்போம். வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இது ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் பார்த்தாச்சு. விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு பார்க்கணும். தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள், இதையும் பார்க்கணும். ஓகேங்களா? இன்னைக்கு இந்த வேர் டு ஸ்டடியில 19ஆம் நூற்றாண்டு மற்றும் 20ஆம் நூற்றாண்டு தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்கள், பரிணாம வளர்ச்சி, இது வரைக்கும் பார்க்க போறோம். இதுல நம்ம எதை மட்டும் பார்க்க போறது இல்லை அப்படின்னா, அடுத்த கிளாஸ்ல தான் நீதி கட்சியை பார்ப்போம், பகுத்தறிவுவாதத்தின் வளர்ச்சி, சுயமரியாதை இயக்கம், தந்தை பெரியாரை பத்தி பார்ப்போம். நீதி கட்சிங்கிறது என்ன? பிராமணர் அல்லாதோர் கூட்டமைப்பு, சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஏன்னா பிராமணர்களுக்கு இல்லாம, ஏன்னா பிராமணர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல. இவங்க பிராமணர் அல்லாதவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்காதனால பெரியாரு, சத்தியமூர்த்தி போன்றவர்கள்லாம் பிரச்சனை பண்ணிட்டு வெளில வந்தாங்க. அந்த சத்தியமூர்த்தினா வந்து காங்கிரஸ்ல தான் இருந்தாங்க. அவர் மேயராகவும் வந்து போன கிளாஸ்ல பார்த்திருப்போம் சத்தியமூர்த்தியை பத்தி. சத்தியமூர்த்தி பவன் எப்படி பேர் வந்துச்சு சென்னையில? ஓகேங்களா? சத்தியமூர்த்தியில தான் யாராவது அரசியல் தலைவர்லாம் இறந்து போனா, ஜெயலலிதா அம்மா இறந்து போனப்ப அங்கதான் வச்சிருந்தாங்க, அண்ணா இறந்தப்ப அங்கதான் வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பெரிய பெரிய தலைவர்களும் அங்கதான் வச்சிருப்பாங்க, அந்த சத்தியமூர்த்தி பவன். ஓகேங்களா? அப்படிங்கிறப்போ நம்ம ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்த்துட்டு போவோம். இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போறோம்னா, 20ஆம் நூற்றாண்டு தமிழ்நாட்டில் சமூக அரசியல், சுதேசி இயக்கத்துக்கு அப்புறம் நம்ம 1919 ரவுலட் சட்டத்திலிருந்து பார்க்க போறோம். ஓகே, அதுக்கு ஹிஸ்டரியில வேர் டு ஸ்டடியில எங்க லெசன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10th லெசன். ஓகேங்களா? பொலிட்டிக்கல் சயின்ஸ், என்னடா பொலிட்டிக்கல் சயின்ஸ் எல்லாம் எடுத்திருக்குன்னு பாக்காதீங்க. அதுலயும் கான்ஸ்டியூஷன் இருக்கு, அந்த ஹிஸ்டரி ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுலயும் நமக்கு சில நோட்ஸ் இருக்கு, அதுல இருந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல 11th லெசன் 14 and 15, அதுக்கப்புறம் லெசன் 13. ஓகேங்களா? இதுக்கப்புறம் போன கிளாஸ் பாத்தீங்கன்னா தெரியும், அதுலயும் வேர் டு ஸ்டடி கொடுத்திருப்பேன், அதுல இருந்து சோர்ஸ் எடுத்திருக்கோம். So you have to combine both itself. நம்ம கிளாஸுக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஓவர் வியூவா என்னென்ன இன்னைக்கு எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருவோம். ஓகேவா? நமக்கு தெரியும் காந்தியடிகள் எப்ப வந்தாங்க இந்தியாவுக்கு. காந்தியடிகள் வந்த பிறகு இந்தியாவோட சுதந்திர போராட்டங்கள் தன்மையே மாறி போச்சு. அதுக்கு முன்னாடி மிதவாதிகள் ஒரு நோட்ஸ் இதா கொடுக்கறது, மனு கொடுக்கறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆங்கிலேயர்கிட்ட போய் மீட்டிங், இங்கிலீஷ்லயே உறவாடு மீட்டிங் பண்றதே இருந்தாங்க. அதுக்கப்புறம் யார் வந்தா? சுதேசி இயக்கக்காரர்கள், வ.உ.சி. சிதம்பரனாரு, திலகர் போன்றவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்களை வந்து போராட்டங்களை அந்நிய துணிகளை உடுத்தக்கூடாது, அந்நிய பொருட்களை யூஸ் பண்ணக்கூடாது, நம்மளே தயாரிச்சு நம்மளே யூஸ் பண்ணுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அவங்க என்னமா பேர் வாங்கினாங்க அப்படின்னா, தீவிரவாத தேசியவாதிகள்னு பேர் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆளு அரவிந்த கோஷ் மாதிரியான ஆட்கள், அதுக்கப்புறம் வாஞ்சிநாதன் போன்ற ஆட்கள் என்ன ஆனாங்க, ஏன்னா சுதேசி இயக்கத்தை 1908 இழுத்து ஊத்தி மூடியாச்சு. எதனால? அடக்குமுறைனாலையும், கைதினாலையும், நாடு கடத்தல் மூலியமாகவும், அந்த பெரும்பெரிய தலைவர்களா ரிட்டையர் ஆன மூலமாகவும் சுதேசி இயக்கத்தை ஊத்தி மூடியாச்சு. ஏன் ஊத்தி மூடினாங்க அப்படின்னா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல தான் மிதவாதிகளும் தேசிய தீவிரவாதிகளும் இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு? சூரத் மாநாடு அப்போ 2 பேருக்கும் கிளாஷ், சண்டை வந்துருச்சு. ஆனா அப்போ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் யார் அதிகமா இருந்தாங்கன்னா 80% தலைவர்கள் இருந்தாங்க. அவங்க மிதவாதிகள். வெறும் 20% தான். 100 பேர்னா 80 பேரு மிதவாதிகள், 20 பேரு தீவிரவாதிகள். ஆனா இந்த தீவிர தேசியவாதிகள் எப்ப இருந்து உருவாக்கிட்டாங்க அப்படின்னா 1890 இருந்து இருக்காங்க. இருந்தாலும் டக்குன்னு சொல்லிட்டு கோவப்படாம பிரிஞ்சு வராம இருந்தாங்க. ஆனா அவங்க பிளவுக்கு எங்க காரணமானுச்சு அப்படின்னா, ஏகப்பட்ட பிளவு நடந்திருக்கு.
இந்த பிளவு ஒன்று சொல்ற. அதுக்கப்புறம் காந்தியடிகள் காலங்களிலே வந்து அதாவது கட்சியை நடத்தி அரசியல்ல ஈடுபட்டு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளவா பிரிஞ்சு அவங்க ஒரு பக்கம் போனாங்க. அதுக்கப்புறம் காந்தியடிகளை ஃபாலோ பண்ணி ஒரு கூட்டம் போனுச்சு. அதெல்லாம் என்னன்னு சொல்றேன். இவங்க சுதேசி இயக்கம் இப்படிதான் வந்தது. சுதேசி இயக்கம் எப்ப தனியா போறதுக்கு உண்டான சூரத் பிளவுல தான் வந்துச்சு. ஆனா சுதேசி இயக்கம் 1905லயே ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சுதேசி இயக்கங்கிறது என்ன அப்படின்னா வங்காள பிரிவை நோக்கி தான் அதுவே பிறந்தது. அதுக்கப்புறம் அவங்களதான் எல்லா தலைவர்களுமே 1908ல எல்லாருமே முடிவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் என்ன இது பண்ற வழிநடத்த ஆட்கள் இல்லாம என்ன பண்ணாங்க, இருந்த தீவிர தேசியவாதிகள்லாம் யாரா மாறினாங்க அப்படின்னா புரட்சிகர தீவிர தேசியவாதிகளா மாறினாங்க. அது அவங்க தான் என்ன பண்ணாங்க, ஆங்கிலேயர்களை சுடுறது, ஆங்கிலேயர்களை கொல்றது, அவங்க பில்டிங்கை கொளுத்துறது, அவங்க பில்டிங்கை இடிக்கிறது, போலீஸை கண்டாலே அதாவது அவங்களுக்கு அடங்காம இருக்கிறது, ஓகேங்களா, அரசாங்கத்தை எதிர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வழிநடத்த ஆள் இல்லாம அவங்களா என்ன பண்ணிட்டாங்க, இயக்கத்தை ஆரம்பிச்சு வழிநடத்தி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தாங்க ஹீரோ. யாரு வந்தாங்கன்னா அமைதின்னு சொல்லிட்டு சத்தியாகிரகம் வழியில அஹிம்சை இல்லாம, துப்பாக்கி எடுக்காம, போராட்டங்கள் பண்ணாம, மனு கொடுக்காம, அதாவது உண்ணாவிரதம் இருக்கிறது, அமைதியா இருக்கிறது, ஒத்துழைக்க கூடாது, அமைதியின் வழியில நமக்கு ஒரு புது பாதையை எடுத்துட்டு போனவர் தான் யாருன்னா காந்திஜி அவர்கள். அவங்க வந்த பிறகு நமக்கு 1916, 19க்கு அப்புறம் நமக்கு ஒரு வழி பிறந்தது, ஓகேங்களா. அவங்க வந்து சம்பரான் இயக்கம் சொல்லிட்டு பீகார்ல அரங்கேற்றினது. அதுக்கப்புறம் குஜராத்ல மில் தொழிலாளர்களுக்கு சத்தியாகிரக வழியில அவங்களுக்கு 30% ஊதியத்தை வாங்கி கொடுத்தது. இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் அகிம்சை முறையில, இங்க மட்டும் கிடையாது, சவுத் ஆப்பிரிக்காலையும் அகிம்சை முறையில நிறைய விஷயங்களை ஆங்கிலேயர்கள் வந்து நல்ல ஒரு தீர்வை காமிச்சிருக்காரு. அதே விஷயத்த ஃபார்முலாவை எங்க யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னா இந்தியால ஃபாலோ பண்ணாரு. அது சக்சஸும் ஆனிச்சு, ஓகேங்களா. அதுல பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கதான் செய்யும். ஆனாலும் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு விஷயம் வந்து சக்சஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதோட நீட்சியின் வெளிப்பாடு தான் 1947ல நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. இப்போ ரவுலட் ஆக்ட்ல இருந்து பார்ப்போம். நமக்கு தமிழ்நாட்டுல ரவுலட் ஆக்ட்னா என்ன அப்படின்னா, இந்த வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு இல்லைங்களா, நம்ம என்ன அவங்களுக்கு கோரிக்கை வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு சுதந்திரம் தரோம், உங்களுக்கு பிரதிநிதித்துவம் தரோம், உங்களுக்கு எல்லாமே நல்லது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுலட்டுங்கிறவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவரு வந்த பிறகு, அதாவது வேர்ல்டு வார் 1க்கு அப்புறம் என்ன வந்துட்டாருன்னா நம்மளுக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னா, எந்த ஒரு அதாவது கைது பண்றதா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், என்ன பண்ணாங்கன்னா எந்த ஒரு நீதி விசாரணையும் கிடையாது. உன்னை பிடிக்கலையா டக்குன்னு நான் உன்னை கைது பண்ணிடுவேன். இப்ப நான் ஆங்கிலேயனா இருக்கேன் அப்படின்னா, உன்னை பிடிக்கல அப்படின்னா நான் கைது பண்ணி உள்ள வச்சிருவேன். அதுக்கு கால வரையறைலாம் கிடையாது, எந்த ஒரு முன்னறிவிப்பும் கிடையாது. அப்படிங்கிறப்போ அது இந்திய மக்களுக்கு எகெயின்ஸ்டா இருந்த சட்டம் ரவுலட் ஆக்ட். அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், ஓகேங்களா. அதுக்கப்புறம் அதுல வந்தப்போ என்ன பண்ணாங்க, இந்த சௌரி சௌரா இன்சிடென்ட் நடந்துச்சு இல்லைங்களா, போலீஸ் எரிச்சு கொன்னது, ரயில் மறியல் பண்ணது, ரயில தடம் புரண்ட வச்சது, இந்த மாதிரி இன்சிடென்ட் எல்லாம் அதையும் வந்து இங்க தமிழ்நாட்டிலையும் வழிநடத்தி செஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆரம்பிச்சது இந்த காலங்கள்ல தான், 1925, 20 காலங்கள்ல தான் லேபர் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க என்ன ஆரம்பிச்சது அப்படின்னா நீதி கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சது, பிராமணர்ல அல்லாதோர் சங்கம்னு ஒண்ணு ஆரம்பிச்சது, தென்னிந்திய சங்கம்னு ஒண்ணு ஆரம்பிச்சு தென் சங்கம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு நடந்து போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்னன்னா தஞ்சாவூர்லயும் ஒரு வரிகொடா இயக்கம் சொல்லிட்டு ஒண்ணு ஆரம்பிச்சிருந்து நடந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வந்ததுங்களா. அதுக்கப்புறம் சைமன் கமிஷன், இதுலதான் ஒண்ணு என்ன இருக்கு, 1926 வாக்குல காங்கிரஸை சேர்ந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா 2 பிளவா பிரிஞ்சாங்க. அது 2 பிளவா என்ன பெரியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க காந்திய வழிமொழிஞ்சு காந்தி என்ன சொல்றாருன்னா அரசியல்லாம் வேணாம், நம்ம இப்படியே போராடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு காந்திய வந்து வழிபட்டு அரசியல நிக்க கூடாதுன்னு ஒரு பிரிவினர். இன்னொரு பிரிவினர் என்னன்னா நேருவோட அப்பா, அவங்களோட அந்த நேருவும் சித்தரஞ்சன் தாஸ் போன்றவங்க சுயராஜ்ய கட்சின்னு ஆரம்பிச்சதுங்க இல்லைங்களா. அது என்னன்னா வேற ஒண்ணும் கிடையாது. என்னன்னா நம்ம தேர்தல்ல நிற்போம், பிரதிநிதித்துவம் வாங்குவோம், நம்மளும் வந்து சட்டமன்றத்துக்குள்ள போனாதான் நம்ம இந்தியாவுக்கு உண்டான தீர்வுகளை பெற முடியும்னு இவங்க அரசியல் பாதையில் நோக்கி சென்றார்கள். அந்த விஷயத்தான் இப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா
இந்த 1920 வாக்குல எலெக்ஷன்லாம் நடந்துச்சு. ஓகேங்களா, நம்ம இதுல ஃபர்ஸ்ட் அப்பதான் நடந்துச்சு. அப்பதான் ஓட்டு உரிமை அடல்ட் சஃப்ரேஜும் இன்ட்ரோடியூஸ் ஆனிச்சு. அந்த காலகட்டங்கள்ல தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த விஷயங்கள்ல நீங்க 1935 எலெக்ஷன் வர்ற வரைக்கும் அதுலதான் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் யார் ஜெயிச்சிருப்பாங்கன்னா, நீதி கட்சியை சேர்ந்தவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சுயராஜ்ய கட்சியை சேர்ந்தவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க. காங்கிரஸ் பங்கேற்று இருக்காது. காந்தியடிகள் என்ன சொல்லிட்டாருன்னா, காங்கிரஸ் எந்த ஒரு அரசியல்லையும், அதாவது எலெக்ஷன்ல பங்கேற்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. காங்கிரஸ்ல வந்து காந்தியை ஃபாலோ பண்ணவங்க யாருமே வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு யாருமே எலெக்ஷன்ல நிக்கல. சோ அதுல இருந்து பிரிஞ்சு வந்தவங்க சுயராஜ்ய கட்சி, சித்தரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு அவர்கள் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் சைமன் குழுன்னு வந்துச்சு. இந்த சைமன் குழு இந்தியாவுக்காக நல்லது பண்றதுக்காக ஒரு குழு ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுல இருக்கிற ஒரு பேர் கூட இந்தியாவுக்குள்ள சேர்ந்தது கிடையாது. அப்படிங்கிறப்போ எப்படி இதை ஏத்துக்க முடியும் அப்படின்னு இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய இடங்கள்ல, வங்காளமா இருக்கட்டும், பாம்பேவா இருக்கட்டும், சென்னையா இருக்கட்டும், ஏன் தூத்துக்குடியா இருக்கட்டும், எந்த ஒரு திருப்பூர் குமரன் அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் அவர் இறந்து போனாரு. இதை போன வாட்டியே பார்த்துட்டோம். இந்த சைமன் குழுவை எதிர்த்து ஏகப்பட்ட இடங்கள்ல, அதாவது சென்னையில கூட நடந்துச்சு. சைமன் குழுவை எதிர்த்து இங்க ஊர் பயணம் அதாவது வழி மறியல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, எல்லாரும் கூட்டம் கூட்டமா அவங்க கோ பேக் சைமன் சொல்லிக்கிட்டு கத்திக்கிட்டு வந்தே மாதரம்னு சொல்லிக்கிட்டு போனாங்க. அதே மாதிரி அதுல நிறைய பேர் போலீஸால் தாக்கப்பட்டு இறக்கவும் செஞ்சாங்க. அதுல வந்துதான் 1929 தான் நம்ம ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவரு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல தான் ஒரு கொடியை தயாரிக்கணும், நமக்குன்னு ஒரு சட்டம் வேணும், கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் சுயராஜ்யம் நம்ம ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணோம். அதுக்கப்புறம் தான் ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ், அதுலதான் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த ரெட்டமலை சீனிவாசர் அவர்கள் அந்த ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ்ல கலந்துருப்பாங்க. ரவுண்ட் டேபிள் 1, ரவுண்ட் டேபிள் 2, ரவுண்ட் டேபிள் 3 கான்பரன்ஸ் நடக்கும், லண்டன்ல நடக்கும். ஓகேங்களா, இதுல காந்தியடிகள் முதல் 2ல கலந்துக்க மாட்டாரு, அப்புறம் கலந்துப்பாரு. ஆனா ஃபர்ஸ்ட் தடவை இதுலதான் அம்பேத்கர் எல்லா ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸும் கலந்துருப்பாரு. இதுலதான் வந்து யாரு இவரு ரெட்டமலை சீனிவாச அவங்களும் வந்து கலந்துருப்பாங்க நம்ம தமிழ்நாடு சார்பில். அட் த சேம் டைம் இந்த காலகட்டங்கள் தான் காந்திக்கும் இர்வின் ஒப்பந்தம் ஒன்று நடைபெற்றது. அதுக்கப்புறம் கம்யூனல் அவார்டுன்னு ஒன்று யாரு போட்டாங்கன்னா, அம்பேத்கருக்கும் காந்திக்கும் நடந்துச்சு. என்ன கம்யூனல் அவார்டு அப்படின்னா, SC ST அவங்க தனியா பிரிச்சு அந்த ஓட்டு வாங்கியே இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தாளும் கொள்கை யாரு பண்ணா, நம்ம ஆங்கிலேயர்கள் பண்ணாங்க. அதை எதிர்த்து உண்ணாவது இருந்து கம்யூனல் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் ஒப்பந்தம் கிரியேட் பண்ணி அம்பேத்கரை சமாதானப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் 1935 எலெக்ஷன் வந்துச்சு. இதுல நம்ம எலெக்ஷன்ல கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யாரு எலெக்ஷன்ல கலந்துக்கிட்டாங்கன்னா, காங்கிரஸ் கலந்துக்குச்சு. அதுல அமோக வெற்றியும் பெற்றது. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த யார் வந்து CM ஆனாங்க காங்கிரஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா, ராஜாஜி அவர்கள். நீதி கட்சி படுதோல்வி அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த 2ஆம் உலக போர்ல நம்மளை கேட்காமலே இந்தியாவை வந்து சேர்த்துருச்சு. இதுல வெளிநடப்பு செய்யணும்னு சொல்லி காந்தியடிகள் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் வந்து கட்சி, அதாவது ஆட்சியை வித்ட்ரால் பண்ண சொல்லி, ரிசைன் பண்ண சொல்லிட்டாங்க. என்ன பண்ணாங்க, அப்ப எல்லாருமே ரிசைன் பண்ணிட்டு எல்லாரும் வெளில வந்துட்டாங்க. யாரும் வந்து அரசியல் கட்சியில இல்ல. அந்த காலகட்டங்கள்ல அதுக்கப்புறம் தான் வந்து குவிட் இந்தியா மூவ்மெண்ட்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. அந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட்ல அதுக்கப்புறம் டூ ஆர் டை இந்த மாதிரி. இது வந்து ஓவர்வியூ. தமிழ்நாட்டுல வந்து ராஜாஜி இருந்தாரு, பெரியார் இருந்தாரு, சத்தியமூர்த்தி இருந்தாங்க, டி பிரகாசம் இருந்தாங்க, VV சுப்பிரமணியர் இருந்தாரு, ரோசாப்பு துரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஜார்ஜ் ஜோசப் அவர் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுல இவ்வளவு பேரு 1919 இருந்து காந்தியடிகளோ, இதுல மிகப்பெரிய ருக்மிணி இவங்க தான் வந்து உப்பு சத்தியாகிரகத்துக்காக முதல்ல என்ன பண்ணாங்க, ஆங்கிலேயர்களுக்கு ஃபைன் கட்டினாங்க. முதல் பெண்மணி ருக்மணி தேவி. அந்த ருக்மணி தேவியை யாரு வந்து பாராட்டியிருக்காங்கன்னா, காந்தியடிகளே ஸ்ட்ரெயிட்டா பார்த்து பாராடையும் செஞ்சிருக்காங்க. அது பெண்களின் பங்கு வர்றப்போ நம்ம டீட்டெயிலா தெளிவா பார்ப்போம். இன்னைக்கு இதுதான் ஓவர்வியூ. இப்போ ஒவ்வொரு பாயிண்டா ஒவ்வொரு கிளாஸா நம்ம டீட்டெயிலா தெளிவா போவோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டுமே போவோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம அரசின் அடக்குமுறை நடவடிக்கைகள் இதுல இருந்து ஸ்டார்ட். ஓகே, இதுல என்ன ரவுலட் ஆக்ட் 1919 சொல்லிட்டு என்னன்னு பார்ப்போம். ரவுலட் சட்டம் இது என்ன பண்ணாங்க அப்படின்னா, முதல் உலக போர்ல முக்கிய பங்களிப்பு யாரோட இருந்துச்சு அப்படின்னா, இந்தியர்களோட பங்களிப்பு இருந்தது. இந்தியா வந்து என்ன நினைச்சது, நம்புனுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உலக போருக்கு ஹெல்ப் பண்ணோம்னா, உலக போர்ல பிரிட்டிஷ் ஜெயிச்சதுன்னா நமக்கு சுதந்திரம் தருவாங்க அப்படின்னு நம்பி அவங்களுக்கு உதவி போனதுல நம்ம ஏமாற்றப்பட்டோம். நம்ம மீன்ஸ் இந்தியா ஏமாற்றப்பட்டது. ஓகேவா, அதுலதான் இந்த முதல் உலக போர் முக்கிய பங்களிப்பை செய்ததனால், குறிப்பாக ஆங்கில பேரரசுக்காக
இந்திய வீரர்கள் தொலைதூர பகுதிகளில் போராடினர். நம்ம அப்போதைக்கு என்ன நம்பிக்கை இருந்துச்சுன்னா, இந்தியர்கள் யாரும் கடல் கடந்து அதர் நாடுகளுக்கு செல்ல மாட்டாங்க. இருந்தாலும் இது ரீஜனல் வைஸ் தவறுன்னு தெரிஞ்சும் நம்ம நாடு சுதந்திரம் பெறணுங்கிறதுக்காக ஏகப்பட்ட பேர் போனாங்க. ஓகேங்களா? இருந்தாலும் நம்ம வஞ்சிக்கப்பட்டோம். அதுக்கப்புறம் இந்தியர்கள் ஆங்கில அரசிடமிருந்து மேலும் பல சீர்திருத்தங்களை எதிர்நோக்கினர். நடக்கும்னு நினைச்சாங்க, ஆனா எதுவுமே நடக்கல. நம்மள நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. அதுதான் ஆங்கில அரசு அந்த ரவுலட் சட்டத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, 1919 கொடூரமான குழப்பவாத புரட்சி குற்ற சட்டத்தை இயற்றியது. என்ன அப்படின்னா, விசாரணையின்றி கைது செய்யறது, விசாரணையின்றி ஆயுள் தண்டனை கொடுக்கறது. இந்தியர்கள்னா எல்லாமே விசாரணையின்றி பண்றதுதான். ஓகேங்களா? இதுவே அவங்க இதுல ஜெனரல் டயரா இருக்கட்டும், ஜாலியன் வாலாபாக் படுகொலை பண்ணார் இல்லைங்களா பஞ்சாப்ல, அவருக்கு என்ன பண்ணாங்க? இதேதான். எந்த ஒரு முன்னறிப்பு இல்லாம அவருக்கு பதவி உயர்வு, பரிசு தொகை, அவருக்கு டிரான்ஸ்பர் டு லண்டன் சொல்லிட்டு இத்தனை இந்தியர்களை கொன்னதுக்கு அவங்களுக்கு ஒரு சட்டம், நமக்கு ஒரு சட்டம். அதுதான் இதுல சர் சிட்னி ரவுலட்டுங்கிறவரே என்ன ஒண்ணு பண்றாருன்னா, ரவுலட் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு அறிமுகப்படுத்துறாரு. அது என்ன அப்படின்னா, நீதித்துறை சார்ந்த விசாரணைகள் இல்லாமலே யாரை வேண்டுமானாலும் பயங்கரவாதம் என குற்றம் சாட்டி அரசு சிறையில் அடைக்கலாம். இது யாருக்கு மட்டும் பொருந்தும் அப்படின்னா, இந்தியர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஓகேவா? இதை நோக்கிதான் காந்தியடிகள் என்ன பண்ணாரு, ரவுலட் சட்டம் எதிர்ப்புன்னு சொல்லிட்டு போராடினாரு. அந்த சட்டத்தினால மக்களுக்கு பெரும் கோபத்திற்கு குரல் கொடுத்த காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் தான் பயன்படுத்திய போராட்ட வடிவமான சத்தியாகிரகத்தை மேற்கொண்டார். கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, சத்தியாகிரகங்கிற ஒரு ஆயுதத்தை காந்தியடிகள் எடுக்க காரணமாக இருந்தது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, கண்ணை மூடிக்கிட்டு 1919 1919 ரவுலட் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணாரு அப்படின்னா, சத்தியாகிரகத்தை கையில் எடுக்கல. ஒரு போராட்டம் பண்ணாரு. மில்லு, சம்பரான் இயக்கம், அந்த இதுல எல்லாம் ஜஸ்ட் ஸ்ட்ரைக் தான் பண்ணாரே தவிர உண்ணாவிரதம் தான் இருந்தாரு. சத்தியாகிரகம் அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்தாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ரவுலட் சத்தியாகிரகம்னா என்ன, எங்கங்க இந்தியால தமிழ்நாட்டுல, இப்ப நம்ம தமிழ்நாடு ஓரியன்டா தான் பாக்குறோம். ஓகேவா? ஆல் ஓவர் இந்தியா ஓரியன்டா பார்க்கல, ஒன்லி தமிழ்நாடு மட்டும் தான் பாக்குறோம். 1919 மார்ச் 18 இன்னைக்கு என்ன தேதி? மார்ச் 19. நேத்தி தான் ரவுலட் சட்டம் நோக்கி இதே ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, 105 வருஷத்துக்கு முன்னாடி எங்க நடந்திருக்கு? 107 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை மெரினா கடற்கரையில ரவுலட் சட்டத்தை எதிர்த்து நேத்தி போராட்டங்கள் நடந்திருக்கு. ஓகேங்களா? இன்னைக்கு மார்ச் 19, நேத்தி மார்ச் 18, அதே நாள் தான். 1919 மார்ச் 18 மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் உரையாற்றினார். இந்த மெரினா கடற்கரையில காந்தியடிகளே நேரடியா உரையாற்றி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஏப்ரல் 6 கருப்பு சட்டத்தை எதிர்த்து, ஓகேங்களா? இந்த கருப்பு சட்டம், ஓகே, வேற எதுவும் கிடையாது. கருப்பு சட்டத்தை எதிர்க்கும் நோக்கில் கடையடைப்பும் வேலை நிறுத்தங்களும் நடத்தப்பட்டன. இது எங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில். ஓகேங்களா? தமிழ்நாடு ஃபுல்லா கடையடைப்பும் வேலை நிறுத்தமும் ஏற்பட்டுச்சு. அப்ப மக்களுக்கு சுதந்திரத்தோட விழிப்புணர்வு ஏற்பட்டு முடிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த வேலையெல்லாம் யார் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா, சுதேசி இயக்கத்தை சார்ந்த வ.உ.சி. சிதம்பரனார், சுதேசி இயக்கம் சொல்லக்கூடாது, தீவிரவாத தேசியவாத இயக்கத்தை சேர்ந்த தமிழ்நாட்டில், ஓகேவா, வ.உ.சி. சிதம்பரனார் மற்றும் பாரதியார் தன்னோட பாடல் வழியாக, பத்திரிகையின் வாயிலாக, இதழ்களின் வாயிலாக மக்களுக்கு, கிராம மக்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே சுதந்திர உணர்வை ஏற்படுத்திட்டாங்க. நம்மளுக்கு எல்லாமே ஒரே ஆளுங்க தான், நம்மளுக்கு இந்தியாங்கிற நாடை நம்ம சுதந்திரம் பெற வேண்டும், ஆங்கிலேயர்களை விரட்டணும் அப்படிங்கிற உணர்வு மக்களுக்கு ஏற்படுத்திட்டாங்க. அதுல உள்ளவங்க தான் என்ன பண்ணிருக்காங்க, இந்த சட்டம் நமக்கு இதுன்னு சொல்லிட்டு காந்தியடிகள் பேச பேச இந்த கடையடைப்பு போராட்டம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் எதிர்ப்பும் ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்றன. ஓகே, இதெல்லாம் எதை எதிர்த்து? ரவுலட் சட்டத்தை எதிர்த்து. அதுக்கப்புறம் சென்னை நகரின் பல பகுதிகளில் இருந்து தொடங்கிய ஊர்வலங்கள் எது வரைக்கும் போனுச்சு அப்படின்னா, மெரினா கடற்கரை ஒன்றிலிருந்து எல்லா ஜல்லிக்கட்டுக்கு நடந்துச்சு தெரியுங்களா? நீங்க 2017 ஜல்லிக்கட்டு போராட்டம் மெரினா கடற்கரையில நடந்துச்சு. அதை நான் நேரடியா பார்த்தேன். கிட்டத்தட்ட 10-15 மேல நடந்துச்சு. லாஸ்ட் நாள் நடந்தது. நாங்கெல்லாம் எப்படி அடிச்சு விரட்டப்பட்டோங்கிறது எனக்கு நான் இருந்திருக்கிறேன். அடியெல்லாம் வாங்கல. ஆனா எப்படி அந்த போராட்டங்கள் ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்படி அதை எந்த ஒரு போராட்டங்களும் சுமூகமா முடிஞ்சதா வரலாறுல இடமே கிடையாது போல.
இந்த போராட்டங்கள் மக்கள் எப்படி அழகா ஒன்று சேர்ந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு வெளிச்சம்தான். இதுல எங்கேருந்து வந்து கருணாஸ் வந்தாரு, கருணாஸ் ஏன் இதை லீட் பண்ணி எடுத்துட்டு போனாரு அப்படின்னு யாருக்குமே தெரியல. ஆனா ஒவ்வொரு இடங்கள்லயும் இந்த வண்டிகளை வச்சுக்கிட்டு அதுல இந்த எல்சிடி எல்இடி பேனல் இருக்கு இல்லைங்களா, அதுல சுதந்திரம் இப்ப அப்போதைக்கு சுதந்திர பாட்டு, இப்போதைக்கு ஜல்லிக்கட்டு சம்பந்தமான ஜிவி பிரகாஷ் எழுதினது, அதுக்கப்புறம் இவரு ஹிப்ஹாப் ஆதி எழுதின பாட்டுகளை போட்டு, அதுக்கப்புறம் உணர்ச்சி பூர்வமான எழுதுற பாட்டை, அந்த மோட்டிவேஷனல் சாங்ஸ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் போட்டு அந்த வண்டியில ஸ்டேஜ்ல மைக் வச்சிருவாங்க. யாரெல்லாம் வந்து பேசணுமோ யார் வேணாலும் பேசலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி பல இடங்களா நடந்துச்சு. நாங்களாம் நைட் அங்கேயே தூங்கினோம். கிட்டத்தட்ட 8-10 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ செம்ம ஒரு அந்த காலகட்டங்கள்ல, அதாவது சுதந்திர காலகட்டங்கள்லாம் நம்ம இல்ல, அதுக்கு ஈக்குவலா இந்த ஜல்லிக்கட்டை பெறறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன, தீவிரவாதிகள் ஊடுருவி விட்டாங்க. அப்போதைக்கு யாரு வந்து தலைமையில முதலமைச்சரா இருந்தாங்கன்னா ஓபிஎஸ். ஓகேங்களா, பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்தாங்க. தீவிரவாதிகள் வந்துட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஊடுருவிட்டாங்க, நாட்டுக்கு நல்லது இல்லை, லாண்டர் ப்ராப்ளம்னு சொல்லி அதாவது துப்பாக்கியை யூஸ் பண்ணல, அவ்வளவுதான். தடியடிய போலீஸ்காரங்களை இறக்கி தடியடி பண்ணி போராட்ட இளைஞர்கள் எல்லாருமே பாதி பேர் கடலுக்கு உள்ள போனது. நாங்கெல்லாம் இங்க அடிச்சு பிடிச்சி இதுல ஒடியாந்து வந்து ரோட்ல ஒடியாந்து வந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் ஒடியாந்தே வந்தோம். அதே மாதிரிதான் ஒரு கலவரத்தை பண்ணி அது அடிதடியில தான் இந்த போராட்டங்களை கலைச்சாங்க, சுமூகமா கலைக்கல. அதே மாதிரிதான் இருந்திருக்கும். ஓகேங்களா? இந்த சென்னை நகரின் பல பகுதிகளில், ஏன்னா இந்த சென்னை நகரங்கிறதுனால நானும் மெரினா இது அந்த இதுல கலந்துக்கிட்டதுனால எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன். இப்படிதானே அந்த காலங்களில் இருந்திருக்கும். ஜாலியன் வாலாபாக் இதா இருக்கட்டும், ரவுலட் சட்டமா இருக்கட்டும், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்டா இருக்கணும், இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு போராட்டங்களப்போ அதை கலைக்கிறதுக்கு ஆங்கிலேயர்களும் இதான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே தான் நம்மளும் யூஸ் பண்றோம். இப்போ இருக்கிற போலீஸும் அதே தான் யூஸ் பண்ணுது, அரசியல் தலைவர்களும் அதே தான் யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் தொடங்கிய ஊர்வலங்கள் மெரினா கடற்கரையில் ஒன்றிணைந்து பெரும் மக்கள் கூட்டமானது. அந்த நாள் முழுவதும் உண்ணாவிரதமும் பிரார்த்தனைகளும் மேற்கொள்ளப்பட்டன. ஓகேங்களா? சென்னை சத்தியாகிரக சபைன்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. எங்க ஆரம்பிக்கிறாங்க? சத்தியாகிரகங்கிற வார்த்தையே இப்பயில இருந்தா இன்ட்ரடியூஸ். அதுக்கு முன்னாடி சத்தியாகிரகங்கிற வார்த்தை இல்ல. கலைஞர், அதாவது காந்தியடிகள் வந்து 1919 ரவுலட் சட்டத்துக்காக சத்தியாகிரகங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கிறாரு. அப்பதான் இந்த வார்த்தையே இன்ட்ரடியூஸ். உடனே என்னாச்சு, சென்னை சத்தியாகிரக சபைன்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. இதை நோட் பண்ணி வச்சுங்க. அப்புறம் இதுல யாரெல்லாம் இருக்காங்க, உறுப்பினராக இருக்காங்கன்னா, ராஜாஜி, கஸ்தூரி ரங்கர், எஸ் சத்தியமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப். ஓகேங்களா? இவங்கெல்லாம் யாருல எதுல வந்து ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை சத்தியாகிரக சபையில யார் யார் இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, ராஜாஜி இவர் தான் நம்மளோட முதலமைச்சர், 1935 முதலமைச்சர். கஸ்தூரி ரங்கர் 2 பேரு. சத்தியமூர்த்தி இவரு சென்னை மேயரா இருந்தவரு. இப்போ காங்கிரஸ் ஆபீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சத்தியமூர்த்தி பவன் சொல்றாங்க இல்லைங்களா, அந்த சத்தியமூர்த்தி இவர் தான். அதுக்கப்புறம் ஜார்ஜ் ஜோசப், ரோசாப்பு துரைன்னு சொல்லுவாங்க. கேரளால போயிட்டு கோயில் உள்ள நுழையறதுக்காக ரோசாப்பு துரை அப்படின்னு சொல்லிட்டு மதுரை மக்கள்லாம் இவரை செல்லாம கூப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்களா, அவர் தான் இவரு. இவங்கெல்லாம் எதுல இருந்தாங்கன்னா சத்தியகிரக சபை, சென்னை சத்தியகிரக சபை. அதுக்கப்புறம் தொழிலாளர்களுக்கு தனியாக நடத்தப்பட்ட கூட்டம் ஒன்றில் தொழிலாளர் லேபர் பார்ட்டி இப்பதான் ஆரம்பிச்சது. இது ஆல் ஓவர் இந்தியாவில நம்ம பார்க்கல, ஆல் ஓவர் இந்தியாவில நம்ம பாக்குறப்போ தெளிவா பார்ப்போம். அதுல இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல சொல்றேன். இது தமிழ்நாடு ஓரியன்டட் தான். ஓகேங்களா? இந்த காலகட்டங்கள்ல தான் லேபர் பார்ட்டி, இப்ப கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்கு தெரியுங்களா, லேபர் பார்ட்டி கம்யூனிஸ்ட் இந்த காலங்கள்ல தான் சீனிவாசங்கிற இதுல ஆரம்பிச்சிருப்பாங்க. கம்யூனிஸ்ட் இந்த காலகட்டங்கள்ல தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? தொழிலாளர்களுக்குன்னு தனியாக நடத்தப்பட்ட கூட்டம் ஒன்றில் வி கல்யாண சுந்தரம், திருவிக்கேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்புறம் பிபி வாடியா, அப்புறம் வஉசி ஆகியோர் உரையாற்றினர். லேபர் பார்ட்டி இந்த காலகட்டங்களில் தான் ஆரம்பிச்சிருக்கோம். சீனிவாசனார்னு சொல்லிட்டு ஆரம்பிச்ச ஒரு பேரு. அதுக்கப்புறம் ஆக்சுவலா இந்த லேபர் பார்ட்டி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆரம்பிச்ச இடமும் சென்னை தான், வெளியில வேற எங்கேயும் கிடையாது. எல்லாத்தோட முன்னாடியும் சென்னை தான். ஓகேங்களா? இந்தியன் நேஷனல் காங்கிரஸா இருக்கட்டும், எங்க ஆரம்பிச்சாங்க? இந்த இருக்கிற தியோசாபிக்கல் சொசைட்டி, பிரம்மஞான சபை, மெட்ராஸ் சங்கம், மெட்ராஸ் சங்கத்துல யார் இருந்தா? எல்லாமே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். அதுல யாரு? ஆலன் ஆக்டவின் ஹியூம், அவர் தான் வந்து அந்த சென்னை அடையாறுல இருக்கிற பிரம்மஞான சபையில அந்த கூட்டம் நடக்கும். இந்தியாவில இருக்கிற வங்காளம், மும்பைல இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள் அந்த கூட்டத்துல கலந்துருப்பாங்க. அப்பதான் அவங்க முடிவு எடுக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், அரசியல் ரீதியாக ஆங்கிலேயர்களுக்கு மனு கொடுக்கறதுக்கு இந்த இதெல்லாம் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அரசியல் ரீதியா போராடணும்னு சொல்லிட்டு தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸே ஆரம்பிக்கப்பட்டது.
மெட்ராஸ் சங்கத்துல இருந்த 100க்கு 100 பேரு எதுல உறுப்பினர்? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். அப்ப இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் யாரு தோற்றுவிச்சாங்கன்னா தமிழர்கள் தான். இப்ப வேணா இருக்கலாம், ஜவஹர்லால் நேருவா இருக்கலாம். ஆனா ஜவஹர்லால் நேருவோட அப்பா மோதிலால் நேரு அவர் சுவராஜ் பார்ட்டின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு. எப்படி ஜவஹர்லால் நேரு வந்தாருன்னா காந்தியடிகள் ஆதரவாளராக இருந்ததுனால வந்தார். புரியுதுங்களா? காந்தியடிகள் இந்தியன் நேஷனல் காங்கிரஸை வழிநடத்தி சென்றாரு. அவரு எடுத்துட்டு போன பாதையில மக்களுக்கு நிறைய தாக்கங்கள் ஏற்பட்டுச்சு, நம்பிக்கை ஏற்பட்டுச்சு, வெற்றிகளும் சில விஷயம் வெற்றிகள் கண்டாரு, தோல்விகள் கண்டது, வெற்றிகளையும் பார்க்கணும், நம்பிக்கை இருந்துச்சு மக்களுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரிதான் இந்த லேபர் பார்ட்டி, இப்ப கம்யூனிஸ்ட் இருக்காங்க இல்லைங்களா? கம்யூனிஸ்ட் எங்க ஆளுது? முன்னாடி கம்யூனிஸ்ட் எவ்வளவு தூரம் இருக்குன்னா, இவ கேரளால ஒரு பீரியட் கம்யூனிஸ்ட் ஆட்சி பண்ணுச்சுன்னா இன்னொரு பீரியட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆட்சி பண்ணும். ஆனா கம்யூனிஸ்ட் எங்க பார்த்தாலும் இருக்கும். ஏன்னா அங்கதான் மலை மக்கள் இருக்காங்க, நிறைய பேர் தோட்ட தொழில் பண்ணுவாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டியை ஃபோர்ஸ் பண்ணி தான், நீங்க கேரளா மூவி எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், எங்க பார்த்தாலும் கம்யூனிஸ்ட் படம், கம்யூனிஸ்ட் கொடி, சேக்குவாரா, அதுக்கப்புறம் காரல் மார்க்ஸ் பத்தி பேசுவாங்க, காம்ராடுன்னுவாங்க, போராட்ட களங்க இருக்கும். அதே மாதிரிதான் தமிழ்நாட்டிலும் இருந்தது. எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? 1920 சீனிவாசன் மூலயமா தமிழ்நாட்டுல தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அதோட நீச்சி எங்க போயிருக்கு? கிட்டத்தட்ட ஜோதி பாசுங்கிறவரு கிட்டத்தட்ட 12 வருஷம் தன் வாழ்க்கையில 12, 20 வருஷம், 18 வருஷம் கிட்டத்தட்ட கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே இருந்து வெஸ்ட் பெங்கால், ஓகேங்களா, வெஸ்ட் பெங்காலே ஆண்டவர். அவரு நீண்ட நாள் முதலமைச்சரா இருந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி கோட்டைன்னா வெஸ்ட் பெங்கால்னு சொல்லலாம். இங்க இருந்து அங்க போனிச்சு. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் இருந்தாங்க. அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் என்ன பண்ணுவாங்க? இப்போதைக்கு தமிழ்நாட்டுல கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி எங்க இருக்குன்னா, வேதாரண்யம், வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், திருவாரூர்ல சில இடங்கள், அதுக்கப்புறம் மயிலாடுதுறை சில இடங்கள், அதுக்கப்புறம் இந்த கோடியக்கரை, இந்த இடங்கள்ல தான் கம்யூனிஸ்ட் ஆதரவாளர்கள் இருக்காங்க. இப்பயும் நீங்க போய் கரண்ட் அஃபேர்ஸ்ல போய் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், நெட்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும், எம்எல்ஏஸ், கம்யூனிஸ்ட் எம்எல்ஏஸ் எல்லாம் எங்க இருக்காங்கன்னு. கம்யூனிஸ்ட் கொடுக்குற பிரதிநிதித்துவம் எத்தனை? 2 சீட்டா 4 சீட்டா? 4 சீட்டுன்னு கூட வச்சுக்கோங்க. அதுல சிபிஎம், சிபிஐன்னு வேற பிரிச்சிருவாங்க. சிபிஐ தான் ஒரிஜினல் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, லேபருக்காக உள்ளது. அதுல இருந்து பிரிஞ்சதான் சிபிஎம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கீழூர் தொகுதியா இருக்கும், இல்ல திருவாரூர்ல, இல்லைன்னா திருத்துறைப்பூண்டி தொகுதியா இருக்கும். ஏதோ ஒண்ணு எங்க அவங்க அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டின் அதாவது கிழக்கு பகுதியில தான் இப்போதைக்கு கம்யூனிஸ்ட் ஒதுங்கி இருக்கு. முன்னாடி இந்தியா ஃபுல்லா இருந்தது, தமிழ்நாடு ஃபுல்லா இருந்துச்சு, கேரளா ஃபுல்லா இப்ப இருக்கு. இப்ப அங்கேயும் அழிஞ்சுக்கிட்டு வருது. சாரி, எங்கெங்க போறோம். இந்த லேபர் பார்ட்டி எதனால இந்த கம்யூனிஸ்ட பத்தி பேச வரோம் அப்படின்னா, தொழிலாளர்களுக்கென தனியாக நடத்தப்பட்ட கூட்டம் ஒன்றில் அப்படின்னு சொல்லும் போது இதுல யாரெல்லாம் இருக்காங்க? கல்யாண சுந்தரம், திருவிக்கா, பிபி வாரியா, வவுசி எல்லாம் பேசுறாங்கன்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட இப்ப இருக்கிற நிலைமையை சொல்றேன். பெருவாரின் எண்ணிக்கையில் பங்கேற்றதை இது இயக்கத்தின் முக்கிய அம்சமாகும். அதுக்கப்புறம் கிலாபத் இயக்கம். கிலாபத் இயக்கம், இந்த கிலாபத் இயக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, வேற ஒண்ணும் கிடையாது. துருக்கியில முஸ்லிம் மதத்தை சார்ந்தவர் அந்த மன்னரை போர் மூலியமா தோற்கடிச்சு கிலாபத், அவரை பேர் அந்த கிலாபத்துங்கிறது ஒரு கௌரவ பட்டம். அந்த மன்னரை பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணிடும்? அவரை தோற்கடித்து அவரை கீழே இறக்கிடும். ஓகேங்களா? பிரிட்டிஷ் கைப்பற்றிடும். அந்த கிலாபத்துக்கு மரியாதை இருக்கு, அவரு எங்க முஸ்லிம்களுக்கு எல்லாம் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஷவுக்கத் அலி போன்றவர்கள், அப்துல் கலாம் ஆசாத் போன்றவர்கள் இந்தியால கிலாபத் இயக்கம்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? அது இந்தியால கிலாபத் இயக்கம் ஆரம்பிச்சோன்னா அதுக்கு தலைமையேற்று நடத்தியவர் யாருன்னா காந்தியடிகள் அவர்கள். அது 1920 நடந்துச்சு. எப்போ? 1ஆம் உலக போருக்கு அப்புறம் நடந்த இந்த கிலாபத் இயக்கம் முதல்ல சுதந்திர போராட்டத்துல ஒரு முஸ்லிம்ஸ் காந்தியடிகளுக்கு பின்னாடி நாங்களும் உங்களோட இருந்து நடத்துறோம், நாங்களும் உங்களோட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிம்ஸும் ஃபர்ஸ்ட் இறங்கின இயக்கம் எதுனா கிலாபத் இயக்கம். அந்த துருக்கியில நடந்த இந்த சம்பவங்களுக்கு அப்புறம் தான் கிலாபத் இயக்கம்னு ஆரம்பிச்சு முஸ்லிம்களுக்கு ஆதரவு தெரிவிச்ச காந்தியடிகள்னால காந்தியடிகளுக்கு கீழே முஸ்லிம்ஸும் சுதந்திர போராட்டத்துல தன்னை முழுமையா ஈடுபடுத்திக்கிட்டாங்க. அதுல தமிழ்நாட்டுல யாரு இருந்தாங்க அந்த கிலாபத் இயக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது ஜாலியன் வாலாபாக் படுகொலையை தொடர்ந்து அதுக்கு அப்புறம், ஓகேங்களா, ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919 தான் நடந்துச்சு. ஓகேங்களா? ஜெனரல் டயரு என்ன பண்ணாரு? ஒரு குறுகிய இடத்துல ஒரு கிரவுண்ட்ல வச்சு தப்பிச்சு ஓட முடியாத அளவுக்கு எல்லாரையும் சுட்டு கொன்னாரு. அவருக்கு நம்மள என்ன பண்றோம், ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுதுன்னா வெகுமதி கொடுத்து பாராட்டி அனுப்பிச்சிருக்கு. அதுதான் இதுல சொல்லியிருக்காங்க. குற்றச்சாட்டுகளில் இருந்து அவங்கள விடுவிக்க மட்டும் செய்யாம
பரிசுகளும் வெகுமதிகளும் வழங்கப்பட்டன. ஓகேங்களா? இந்த பரிசுகளும் வெகுமதி வழங்கப்பட்டது யாருக்கு கடுப்பாச்சுன்னா இந்தியர்களுக்கு பெரும் கடுப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் முதல் உலக போருக்கு பின்னர் துருக்கியின் கலீஃபா, ஓகேவா, சொன்ன இல்லைங்களா, துருக்கியின் கலீஃபா அவமரியாதை செய்யப்பட்டதுடன் அவரோட அனைத்து அதிகாரங்களும் பறிக்கப்பட்டன. இதுதான் என்னன்னா கிலாஃபத் இயக்கம் இந்தியாவில தொடங்குறதுக்கு இதான் காரணம். திருப்பி அந்த பதவியில அவரை உட்கார வைக்கணும், நம்ம சுதந்திரம் பெற்று துருக்கிய திருப்பி அந்த கலீஃபாட்டே கொடுக்கணுங்கிறதுதான் முஸ்லிம்ஸோட எண்ணம். அந்த கலீஃபா பதவியை மீட்பதற்காக கிலாஃபத் இயக்கம் தொடங்கப்பட்டது. ஓகேவா, நல்லா பாத்துக்குங்க. லாஸ்ட்ல ஓவர்வியூ வித்தின் 10 மினிட்ஸ் இந்த இதை முடிக்கிறேன் பாருங்க. பெரும்பாலும் தேசிய இயக்கத்தில் இருந்து ஒதுங்கி இருந்த முஸ்லிம்கள் பெரும் எண்ணிக்கையில் பங்கேற்க தொடங்கினர். அது வரைக்கும் என்ன இருந்தது, பிராமணர்கள் மட்டும் இருந்தாங்க, படிச்சவர்கள் மட்டும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சுதேசி இயக்கத்துல நடுத்தர மக்கள் வந்தாங்க, படிச்சவங்க வந்தாங்க. இப்ப எங்க கிலாஃபத் இயக்கத்துல என்ன பண்ணிட்டாங்க, முஸ்லிம்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் 1920 ஏப்ரல் 17 மௌலானா சவுக்கத் அலி, கொஸ்டின்ஸை கேட்டாங்கன்னா எழுதுறோம். கிலாஃபத் இயக்கத்துல தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க யார் வந்து ஆரம்பிக்கப்பட்டதுன்னா மௌலானா சவுக்கத் அலின்னு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. தலைமையேற்ற ஒரு பொதுக்கூட்டத்துடன் கிலாஃபத் நாள் கடைபிடிக்கப்பட்டது. 1920 ஏப்ரல் 17ங்கிறது கிலாஃபத் நாள். ஓகேங்களா, கிலாஃபத் டே. கிலாஃபத் டே எது அப்படின்னா இந்த ஏப்ரல் 1920 17. ஓகேங்களா. அது அந்த கிலாஃபத் இயக்கத்துக்கு சென்னையில மட்டும் அந்த மாநாடு நடத்தாம ஈரோட்லயும் நடத்தப்பட்டுச்சு. ஈரோடு, வாணியம்பாடி. ஓகேவா. கிலாஃபத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கியமாக திகழ்ந்தது. கிலாஃபத் இயக்கம் தமிழ்நாடுன்னு போட்டாலே நீங்க சென்னை, வாணியம்பாடி, ஈரோடு முடிஞ்சிட்டு இந்த இடத்துல தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம தலைவர் வரார், ஜார்ஜ் ஜோசப். இவர் தான் யாரு, ரோசாப்பு துரை. ஓகேங்களா. ஜார்ஜ் ஜோசப் ரோசாப்பு துரைன்னு யார் ரோசாப்பு துரைன்னு சொல்லுவாங்கன்னா ஜார்ஜ் ஜோசப்பை தான் சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இவர் தான் கோயில்ல வந்து ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது நுழையறதுக்குன்னு சொல்லிட்டு எங்க கேரளால பிரச்சனை பண்ணி அதுல ஜெயிச்சிருப்பாரு. அதனால மதுரையிலயும் சில விஷயங்கள்ல மதுரையில தான் இவர் செட்டில் ஆயிருந்தாரு. இவர் ஒரு வழக்கறிஞர். மதுரையில இந்த ஏற்றத்தாழ்வுலாம் நடக்கும்போது போராட்டம் பண்ணி மக்களுக்கு ஆதரவா இருந்ததுனால இவர் எதனால ரோசாப்பு துரைன்னு வச்சாங்கன்னா இவர் தன்னோட சட்ட பாக்கெட்ல ரோசாப்பு வச்சுட்டே இருந்திருப்பாங்க, அதனால ரோசாப்பு துரை. ஓகேங்களா. இவரு வழக்கறிஞரும் நன்கு சொற்பொழிவாற்றுடன் திறன் படைத்தவருமான ஜார்ஜ் ஜோசப். நல்லா பாத்துக்குங்க, ரோசாப்பு துரை. ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினார். இவர் என்ன ஓபன் பண்ணியிருக்காருன்னா தன்னாட்சி இயக்கம். நீதி கட்சின்னு ஒரு இயக்கம் இருந்திருக்கு, தன்னாட்சி இயக்கம்னு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சத்தியாகிரகத்துக்காக சென்னை சத்தியாகிரக இயக்கம்னு ஒண்ணு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கிலாஃபத் இயக்கம். இப்ப இது தன்னாட்சி இயக்கம். ஓகேவா. அதுக்கப்புறம் இவர் தான் ரோசாப்பு துரை, அதுவும் தெரியும் உங்களுக்கு, ரோசாப்பு. ஓகே. அதன் நோக்கத்தை மக்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றதில் முக்கிய பங்காற்றினவர் இவர் தான். அதுக்கப்புறம் செங்கனூரில் எங்க இருக்கு, செங்கனூருங்கிறது இப்ப எங்க இருக்குன்னா கேரளா மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்துல இருக்கு. அங்க இவர் பிறந்திருந்தாலும் மதுரையில தான் வாழ்ந்துருவார். இவர் கேரளாவை சேர்ந்தவர். ஃபேஸ் கட்டை பார்த்தாலே தெரியுது கேரளாவை சேர்ந்தவர்ன்ட்டு. இவர் வந்து மதுரையில இருந்ததுனால அங்கேயே பணி செஞ்சு மக்களுக்கு பொது விஷயங்கள்ல ஈடுபட்டு வழக்காற்றி ஜெயிச்சு கொடுத்துட்டு இருந்தாரு. அதனால இவர் ரோசாப்பு துரைன்பாங்க. தனது நீண்ட பொது வாழ்வின் போது ஒரு கேரளாவில் வைக்கம் சத்தியாகிரகத்தை வழிநடத்தினார். வைக்கம் சத்தியாகிரகத்தை யார் வழிநடத்துறாருன்னு கேட்டா நீங்க ஈவி பெரியசாமி அப்படின்லாம் போட்டுறாதீங்க, தயவு செய்து இவர் பேரை போடுங்க. இதுதான் வைக்கம் வீரர்னு சொன்னதுனால ஏகப்பட்ட கொஸ்டின்ல பெரியாரையும் சேர்த்து போட்டுறதுனால அதை யூஸ் பண்ணியிருக்கோம். நானே அந்த தவறுலாம் பண்ணியிருக்கேன். வைக்கம் சத்தியாகிரகத்தை யார் வழிநடத்தினாருன்னு கேட்டா யாரை போடணும், இவரை தான் போடணும், ரோசாப்பு துரை தான் போடணும், ஜார்ஜ் ஜோசப் தான் போடணும். இதே சென்னை சத்தியாகிரகத்தை யார் ஆரம்பிச்சு வழிநடத்தி செஞ்சாங்கன்னா ராஜாஜி இருந்தாங்க, அதுல சத்தியமூர்த்தி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போடணும். ஓகேங்களா. சென்னை சத்தியாகிரக இயக்கம். இது வைக்கம் சத்தியாகிரகத்தை வழிநடத்தின இவர் தான். தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிச்சது இவர் தான். ஓகேவா. இது இந்தியாவின் அனைத்து குடிமக்களுக்கும் சமூக உரிமைகள் தொடர்பான பிரச்சனையை அவர் கருதினார். அதுக்கப்புறம் குற்ற பரம்பரை சமூகங்களின் பாதுகாவலர், குற்ற பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல என்ன இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில்
குற்ற பரம்பரை சமூகங்களின் பாதுகாவலராக விளங்கினார். இந்த குற்ற பரம்பரை யாருன்னா தாழ்வு நிலை நலிவடைந்தவர்கள் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு இவர் ஆற்றிய சேவையின் காரணமாக மதுரை மக்கள் இவரை ரோசாப்பு துரை என அன்புடன் அழைத்தனர். ஓகேவா, ரொம்பலாம் பார்க்க வேண்டாம். அதுக்கப்புறம் மதுரை லேபர் யூனியன், மதுரை தொழிற்சங்கம். இந்த காலகட்டங்களில் தான் நமக்கு மதுரை தொழிற்சங்கம், லேபர் பார்ட்டி ஆரம்பிச்சாச்சுன்னு சொன்னோம் இல்லைங்களா. கம்யூனிஸ்ட் பார்ட்டி, லேபர் பார்ட்டி தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. ஓகேவா, மதுரை தொழிலாளர் சங்கம் என்னும் அமைப்பை ஏற்படுத்துவதற்கு ஹார்வி மில் தொழிலாளர்களுக்கு உதவினார். ஓகேங்களா, மதுரையில ஒரு தொழிற்சாலையில சங்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு அந்த மில்லு பேர் என்ன அப்படின்னா ஹார்வி மில், அதுல உதவினாரு. ஏன்னா இவரு வழக்கறிஞரா இருக்கிறதுனால. இச்சங்கத்தின் தொடக்க கால போராட்டங்கள் நூற்பாலை தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வையும் வேலை நேர குறைப்பையும். அந்த காலங்கள்ல வேலை நேரங்கள் எப்படி இருக்குன்னா 12 மணி நேரம், 18 மணி நேரம், 15 மணி நேரம் இருக்கும். ஒரு கால நேரமே இருக்காது. அதுக்கப்புறம் தான் இவங்க லேபர் பார்ட்டி ஆரம்பிச்ச பிறகு, அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி வாழ்ந்த பிறகுதான் ஈக்குவல் வேஜஸ், அதாவது ஒரு வாரத்துக்கு இத்தனை நாள் தான் வேலை செய்யணும், இத்தனை அவர் தான் வேலை செய்யணும், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்யணும், 1 மணி நேரம் லஞ்ச் பிரேக்கு, அதே மாதிரி டீ பிரேக்கு, இதெல்லாம் ஒரு யூனியனா ஆரம்பிச்சு போராட்டங்கள் மூலியமா ஊதிய உயர்வு பெறது பர்சன்டேஜ் கணக்குல. அதாவது அதுக்கப்புறம் லாபத்தின் அடிப்படையில ஊதியம் வேணும் அப்படிங்கறதெல்லாம் போராடி போராடி பெற்றதுதான் எது, லேபர் பார்ட்டி. அதுக்கப்புறம் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு வருவோம். இப்ப என்னென்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரோசாபுதுரையை பத்தி பார்க்காரு. அவர் தான் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினாரு. அவர் தான் எதை தொடங்கி இருக்கிறாரு அப்படின்னா வைக்கம். ஓகேங்களா, குற்ற பரம்பரை சமூகங்களில் ஈடுபட்டாரு. அதுக்கப்புறம் இந்த வைக்கம் சத்தியாகிரகத்தை வழிநடத்தினாரு. அதுக்கப்புறம் சென்னை சத்தியாகிரக இயக்கத்தை யார் தொடங்கினாங்கன்னு சொல்லிட்டு அங்க பார்த்தோம். அதுக்கப்புறம் கிலாஃபட் இயக்கம் எங்கெங்க நடந்துச்சு, ஈரோடுல நடந்துச்சு, வாணியம்பாடில நடந்துச்சு, அப்புறம் சென்னையில நடந்திருக்கு. அதை யாரு மௌலானா சவுக்கத் அலிங்கிறவரு வழி நடத்தினாரு. ஓகேங்களா, இத மாதிரி நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கம்னா என்னன்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். இதையும் ஆரம்பிச்சது யாரு, நம்ம காந்தியடிகள் அவர் தான். அவரு அங்க நடத்திக்கிட்டு இருக்கும்போது இங்க தமிழ்நாட்டுல யார் இதை வழிநடத்தி சென்றாங்கன்னு பார்ப்போம். ஒத்துழையாமை இயக்கம். இந்த ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தமிழ்நாடு செயல் துடிப்புடன் விளங்கியது. ஓகேவா, ஆல் ஓவர் இந்தியா, வங்காளம், ஆல் ஓவர் இந்தியானா எல்லா இடத்தையும் இருக்காது, வங்காளம் மெயினா, பாம்பே மெயினா, அதுக்கப்புறம் சென்ட்ரல் இந்தியா, சூரத், இந்த மாதிரி இடங்கள்ல. அதுக்கப்புறம் எங்கன்னா சென்னை தான். ஓகேவா, இதுல சி ராஜாஜியும் அதாவது பெரியார் ஈவேரா அவர்கள் பின்னர் பெரியார் என அழைக்கப்பட்ட தலைமையேற்று நடத்தினார். இதுல யார் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கத்தை தமிழ்நாட்டில் வழிநடத்தி சென்றார்கள் அப்படின்னா நீங்க பெரியாரு, அதுக்கப்புறம் ராஜாஜி, அவ்வளவுதான், 2 பேர் தான். இந்த முஸ்லிம் லீகின் சென்னை கிளையை நிறுவிய யாக்குப் ஹாசன். முஸ்லிம் லீகோட தலைவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா யாக்குப் ஹாசன் என்பவருடன் ராஜாஜி நெருக்கமாக செயல்பட்டார். இவங்க எல்லாம் சேர்ந்து கிலாபத் இயக்கத்துக்கு அப்புறம் இந்த முஸ்லீம் லீகை சேர்ந்தவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து போராட்டங்கள்ல ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த முஸ்லீம் லீகின் கிளையை நிறுவிய எங்க கிளை சென்னையில, அதுல யார் தலைவர்னா யாகுப் ஹாசன். ஓகேங்களா, நம்ம இதுல நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை தமிழ்நாட்டுல வழிநடத்தி சென்றவர் பெரியாரும் ராஜாஜியும். இவங்க தான் பிற்காலத்துல என்ன நடந்துச்சு, இவர் சுயமரியாதை இயக்கணும்னு ஆரம்பிச்சிட்டாரு. இவரு காங்கிரஸை தழுவி சிஎம் ஆயிட்டாங்க. இவருமே 1959 ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு போனாரு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தின் போது இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இணைந்து நெருக்கமாக செயல்பட்டனர். ஓகேவா, அதுக்கப்புறம் பொது கூட்டங்களின் போது ஒழுங்கை பராமரிக்கவும் துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கவும் செய்யும் கொடிகளை ஏந்தி செல்லவும் காங்கிரஸ் தொண்டர்கள் அணி உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா, இதெல்லாம் காங்கிரஸ்ல அணியே ஒண்ணு உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் கள்ளுக்கடை மறியல் முக்கிய பங்காற்றினர். கள்ளுக்கடையே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக 1000 தென்னை மரத்தை வெட்டினார்னு சொன்னாங்க பெரியார. அதுக்கப்புறம் சேலத்துல ராஜாஜி அவர்கள் பிற்காலங்கள் 1935 சிஎம் ஆன பிறகு என்ன சொன்னார்னா கள்ளுக்கடை மறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இப்ப போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா, டாஸ்மார்க் ஊழல் நடந்துட்டு இருக்கு, இதை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவரு அப்ப அந்த இயக்கத்தை, அந்த குடிங்கிற அந்த டாஸ்மார்க் போன்ற நிறுவனம் கள்ளுக்கடையே மறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி ஈவேரெல்லாம் அதுல நிறைய போராடி இருக்காங்க. அதுக்கப்புறம் வரிகொடா இயக்கம், கள்ளுக்கடை மறியல் இயக்கம். ஓகே, இது என்ன வரிகொடா இயக்கம்னா ஒத்துழையாமை இயக்கத்துல நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல இந்த என்ன இதுன்னா வரி கொடுக்க கூடாதுதான். ஒரு பகுதியாக பல இடங்களில் விவசாயிகள் வரி கொடுக்க மறுத்தனர். ஓகேங்களா, அந்த தஞ்சாவூர்ல தான் வரிகொடா இயக்கம் துவங்கப்பட்டது.
வரிகொடா இயக்கம் எங்க தொடங்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா தஞ்சாவூர். நம்ம ஓடியோ கதை சொல்லும் போதே சொன்னோம் இல்லைங்களா, இதை பேஸ் பண்ணி தான் சொன்னேன். அதுக்கப்புறம் சட்டமன்றங்கள், பள்ளிகள் மற்றும் நீதிமன்றங்கள் புறக்கணிக்கப்பட்டன. இதெல்லாம் யாரு? படித்த நடுத்தர வர்க்கத்தினர் இந்த காலகட்டங்கள்ல ஆரம்பிச்சிட்டாங்க, சுதந்திர போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. காந்தி வந்து கண்ணை காமிச்சா போதும், இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள் அதை பெருசாக்கி அதை வந்து ஒவ்வொருத்தவங்களையும் ஈடுபாடோட கலந்து வச்சிருவாங்க. அப்படிதான் வந்து சத்தியாகிரகமா இருக்கட்டும், சைமன் கோபேக் இருக்கட்டும், ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயங்களும் இப்ப கட்சி விட்டு வெளில வந்துருங்கன்னா வெளில வந்துருவாங்க. ஓகேங்களா? பல பகுதிகளில் தொழிலாளர்களின் வேலை நிறுத்தங்கள் அதிக எண்ணிக்கையில் நடைபெற்றன. அவற்றில் பல தேசிய தலைவர்கள் வழிநடத்தப்பட்டது. தலைவர்கள் இருக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தலைவர்கள் இருந்தாதான் அதை ஏத்துக்கிட்டு தொண்டர்கள் இருந்தாதான் அந்த அமைப்பா இருக்கட்டும், அந்த கூட்டமா இருக்கட்டும், அந்த கட்சியா இருக்கட்டும், அதை நடத்தி போறவங்க மட்டும்தான். அவங்க நல்லது பண்றாங்களோ கெட்டது பண்றாங்களோ, எக்ஸாம்பிளுக்கு டிஎம்கேவா இருக்கட்டும், அவங்க நல்லது பண்றாங்களோ கெட்டது பண்றாங்களோ, முன்னாடி எப்படி அண்ணாவை ஃபாலோ பண்ணி வந்தாங்களோ, அதுக்கப்புறம் கலைஞரை ஃபாலோ பண்ணி வந்தாங்களோ, இப்ப யாரை ஃபாலோ பண்ணி ஐயா மு.க. ஸ்டாலினை ஃபாலோ பண்ணி வர்றாங்களோ, கட்சி நல்லது பண்ணது கெட்டது பண்ணதுக்கு அது செகண்டரி. பட் தலைவர்களை நம்பி இருக்கிற தொண்டர்கள் எத்தனை பேர், லட்சங்கள் கோடிக்கணக்கில் பேர் அந்த கட்சியை நோக்கி வழிநடத்துறாங்க பாத்தீங்களா? ஆனா தலைவர்கள் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வாரிசு தலைவர்கள் உருவாக்காதனால என்ன பிரச்சனைகள் நடந்துச்சு ஏடிஎம்கே பாத்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் அந்த கட்சியை உருவாக்குனது யாரு? அண்ணா தான் வந்து திமுக உருவாக்குனாரு. அண்ணா போன பிறகு அண்ணா என்ன பண்ணிட்டு போனாரு? திடீர்னு இறந்ததுனால தலைவர்களை சொல்லாதனால என்னாச்சு? எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் பிரச்சனை வந்துச்சு. அப்புறம் கலைஞரை வந்து எல்லாரையும் இது பண்ணி அவரு முதலமைச்சர் ஆனாரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பிச்சு அதிமுக ஆரம்பிச்சு அவரு வழிநடத்தி சென்ற போது அவரு உடல்நிலை சரியில்லாம திடீர்னு இறந்து போனாரு. அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. யாருக்கு? ஜானகி அம்மாவுக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும். அப்புறம் அந்த பிரச்சனைல கட்சி உள்கட்சி பூசல்ல ஜெயலலிதா அம்மா ஜெயிச்சு அதுக்கப்புறம் அவங்க வழிநடத்தி செஞ்சாங்க. சரி, அவங்கதான் வழிநடத்தி சென்று போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவது ஒரு அடுத்த தலைவர்களை உருவாக்கணும்னு நினைச்சாங்களா? அவங்களும் திடீர்னு நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை நடந்துச்சு உங்களுக்கு 2017 வாக்குல தெரியும். என்னன்னா ஓபிஎஸ்ஆ, அதுக்கப்புறம் அம்மாவா, அதுக்கப்புறம் தீபாவா, யாரு அம்மா மீன்ஸ் சின்னம்மா மீன்ஸ் சசிகலா அவர்களா, அதுக்கப்புறம் அவங்களோட ரத்த உறவான தீபா அவர்களா, அதுக்கப்புறம் இந்த கூவத்தூர்ல நடந்ததெல்லாம் தெரியும். மக்கள் எம்எல்ஏஸ் எல்லாம் ஆதரவாளர்களான எடப்பாடி பழனிசாமியா இல்ல செங்கோட்டையனான்னு சொல்லிட்டு ஒரு கட்சி வந்து கிட்டத்தட்ட சின்னத்தை காப்பாத்துறது, கட்சியை காப்பாத்துறது அப்படிங்கிறதுல 2017 இருந்து ஜெயலலிதா இறந்ததுல இருந்து அவங்க கட்சி முடிகிற 2019 வரைக்கும் அவங்க கட்சியை காப்பாத்தலே காலங்கள் உருண்டோடின வேஸ்ட் ஆயிடுச்சு. ஆட்சியை பிடிச்சாலும் மக்களை வெளிநிறுத்த செல்ல முடியல. அந்த காலங்களில் கொரோனா வந்துச்சுங்களா? இப்போ ஆனா 2019 ஸ்டாலின் வந்த பிறகு என்ன நடக்குது? எப்படி அவங்க நல்லது பண்றாங்களோ கெட்டது பண்றாங்களோ, ஒரு தலைவரை எப்படி நம்பி போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி வழி நடத்துறதுதான் பிஜேபி சென்ட்ரல்ல நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் ஒரு 3வது தடவையா பிஎம்ஆ அவங்க பொறுப்பேற்று இருக்காங்க. அவங்க அந்த தலைவரை நம்பி எல்லாரும் போறாங்க. அதே மாதிரிதான் நம்ம சுதந்திர போராட்டத்தை யாரை நம்பி போனாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ளவங்க காந்தியடிகளை நம்பி போனாங்க. நேருவா இருக்கட்டும், சர்தார் வல்லபாய் பட்டேலா இருக்கட்டும், எல்லாமே காந்தியை நம்பி போனாங்க. ஈவேராவும் அதே மாதிரிதான். அதே மாதிரி தலைவர்களை நம்பணும். இதுதான் என்னோட வாதம், இதை என்னோட விருப்பமும் கூட. ஏதோ ஒருத்தவங்கள பிளைண்டா நம்பிட்டு போகணும். நமக்கு கிடைக்க வேண்டியது கரெக்டா கிடைச்சிட்டே இருக்கும். ஓகேங்களா? பாடத்துக்குள்ள வருவோம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்துல முக்கிய அம்சமாக திகழ்ந்தது எதுனா கள்ளுக்கடைகளுக்கு எதிரான போராட்டம். ஓகேங்களா? நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் தமிழ்நாடுன்னு கேட்டாலே உங்களுக்கு என்ன? டாஸ்மார்க் எதிர்ப்புன்னு தான் வரணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, டாஸ்மார்க் எதிர்ப்புன்னு தான் வரணும். ஓகேங்களா? கள்ளுக்கடைகள் மறியல் செய்யப்பட்டன. மாகாணத்தின் அனைத்து பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்களும் கடையடைப்புகளும் செய்யப்பட்டது. இந்த மாதிரி இந்த காலங்கள்ல ஒண்ணு நடக்கணும், நடக்க மாட்டேங்குதே, என்ன பண்றது? அதுக்கப்புறம் குற்றப்பரம்பரை சமூக சட்டத்திற்கு எதிராகவும் நடைபெற்ற 1921 நவம்பரில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குவதென முடிவு செய்யப்பட்டது. எப்பன்னா 1921 சட்ட மறுப்பு இயக்கம். அதுக்கப்புறம் ராஜாஜி, சுப்பிரமணிய சாஸ்திரி, ஈவேர் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் இந்த சட்ட மறுப்பு இயக்கத்துல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1922 தான் என்ன நடந்துச்சு? வேல்ஸ் இளவரசரின் வருகை புறக்கணிக்கப்பட்டது. காவல்துறையின் அடக்குமுறையில் 2 கொல்லப்பட்டனர். வேல்ஸ் இளவரசர் லண்டன்ல இருந்து எங்க வர்றத புறக்கணிக்கப்பட்டுச்சுன்னா இங்க இந்தியாவுக்கு வந்தாரு, அவர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு புறக்கணிக்கப்பட்டுச்சு 1922 ஜனவரி 13. அதுக்கப்புறம் சௌரி சௌரா இன்சிடென்ட் எப்ப நடந்துச்சுன்னு கேட்டா 1922. நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுலதான் என்ன பண்ணாங்க? 22 காவலர்கள், வருஷமும் 22
காவலர்களும் 22. ஞாபகம் வச்சுக்கிறது. சௌரி சௌரான்னு கேட்டாலே 22. என்ன வருஷம்? 1922. எத்தனை காவலர்களை கொண்டாங்க? 22 காவலர்கள். அவ்வளவுதான். கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஒத்துழையாமை இயக்கம் விலக்கி கொல்லப்பட்டது. இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் விலக்கி கொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் ஈவேராவோட ஆக்கப்பூர்வமான செயல். இவரு இப்போதைக்கு காங்கிரஸோட ஆதரவாளர் தான். இவர் ஈரோட்ல நகரமன்ற செயலாளராகவும் இருந்திருக்கிறாரு. அப்படிங்கிறப்போ இவர் காங்கிரஸ் தலைவிதான் வந்திருந்தாங்க. ஒரு காலகட்டங்கள்ல காங்கிரஸ்ல இவருக்கு மரியாதை கிடைக்காதனால அதுல இருந்து வெளில சுயமரியாதை இயக்கம்னு ஆரம்பிச்சு அதை வழிநடத்தி சென்றாரு. சுயமரியாதை இயக்கம் தான் என்னன்னு திராவிட கட்சியா மாறிச்சு. திராவிட கட்சி தான் திமுக மாறிச்சு. திமுக தான் திமுக யார இது வந்ததுன்னா அண்ணாவால வந்துச்சு. திமுக வழிநடத்தி சென்றவங்க தான் கலைஞர், அதுக்கப்புறம் அவங்க பையன் மு.க. ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டாங்க. அந்த திமுக இருந்து பிரிஞ்சதுதான் அதிமுக. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கட்சிகள், ஓகேங்களா. வைகோ ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு, அது என்ன மதிமுகன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டுல எத்தனை கட்சிகள் இருக்குன்னு சொல்லிட்டு அரசியல் இன் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கிளாஸே போடுறோம் உங்களுக்கு. தமிழ்நாட்டுல அரசியல்னா என்ன எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலனாலும் ஒரு அரசு ஊழியர் அதை தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. ஈவேராவின் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் என்னன்னு பார்ப்போம். இக்காலகட்டத்தில தமிழ்நாடு அரசியலில் ஈவேரா முக்கிய பங்கு கதரின் பயன்பாட்டை மேம்படுத்தி, இப்ப காந்தியர்களோட கதரோட கதர் இருக்கு இல்லைங்களா, கதர் துணி, அந்த துணியை மேம்படுத்தி அதன் விற்பனையை அதிகரிக்க தீவிரமாக செயல்பட்டார், ஓகேங்களா. அதுக்கப்புறம் கல் உண்பதற்கு தனது எதிர்ப்பை காட்டும் வகையில் என்ன சொந்தமான தோப்பில் இருந்த 1000 மரங்களை வெட்டி வீழ்த்தினார்னு சொல்லுவாங்க, புக்கில் இருக்கு, உண்மையான்னு தெரியாது. அதுக்கப்புறம் திருவாங்கூர் அரசின் ஆட்சியில் இருந்த வைக்கம், இதுக்கு முன்னாடி என்ன எங்க வைக்கம்ங்கிற ஒரு வார்த்தையை பார்த்திருப்போம் அப்படின்னா யாரு, ரோசாப்பு துரை ஜோசப் இருக்காருங்களா, அவர் தான் வைக்கம் சத்தியாகிரக இயக்க தலைவர்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, அதுதான் அது. அந்த வைக்கம் என்னும் ஊர்ல நடைபெற்ற கோவில் நுழைவுக்கான சத்தியாகிரகத்தில் முக்கிய பங்கு வகித்தார். ஆக்சுவலா இந்த வைக்கம் இது யாரு தலைமையில் நடக்கப்பட்டதுன்னா ஜார்ஜ் ஜோசப் தலைமையில நடக்கப்பட்டது. அதுல பங்கு தான் எடுத்துக்கிட்டாரு. ஆனா இவருக்கு வைக்கம் வீரர்னு ஒரு அடைமொழி வச்சுட்டாங்க. வைக்கம் சத்தியாகிரகத்தை யார் பண்ணாங்கன்னா ஜார்ஜ் ஜோசப், மறந்துடாதீங்க, பெரியார்னு போட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் கோவிலை சுற்றியுள்ள வீதிகளில் ஒடுக்கப்பட்ட வகுப்பை சார்ந்த மக்கள் நடமாடக்கூட முடியாத அளவு உயர் சாதியினர் ஒரு என்ன இப்படி இருக்கு. அந்த காலகட்டங்கள்ல அதெல்லாம் இருந்துச்சு, அதை எதிர்த்து போரிட்டாரு. அதுக்கப்புறம் கேரளாவில் முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்ட பின்னர் ஈவேரா அங்கு சென்று அவ்வியக்கத்திற்கு புத்துயிர் ஊட்டினார். கைது செய்யப்பட்டு 1 மாத கால சிறை தண்டனை வழங்கப்பட்டது. விடுதலை செய்யப்பட்ட பின்னரும் வைக்கத்தை விட்டு வெளியேற மறுத்தார், ஓகேங்களா. அதுக்கப்புறம் எழுச்சி ஊட்டும் விதத்தில் உரைகள் நிகழ்த்தியதற்காக 2வது முறையாக கைது செய்யப்பட்டு 6 மாத கால கடுங்கால தண்டனை விதிக்கப்பட்டது. 1 வருஷம் ஒரு தடவை சென்றிருக்காரு வைக்கம் இதுல, அதுக்கப்புறம் 6 மாசம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் விடுதலையாகி ஈரோடு திரும்பிய போது கதர் விற்பனையை முன்னேற்றுவது செய்யப்பட்டார் குறித்து பேசியதற்காக கைது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் 1925 வைக்கத்தில் கோவிலை சுற்றி இருந்த வீதிகளில் விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டது. ஓகே, இதனாலதான் இவருக்கு வைக்கம் வீரர்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்காரங்க போட்டுட்டாங்க. எப்போ இந்த தடைகள்லாம் வைக்கத்துல நீக்கப்பட்டதுன்னு கேட்டா 1925 ஜூன். அதுக்கப்புறம் சாதி பாகுபாட்டுக்கு எதிராகவும் கோவில் நுழைவு போராட்டத்திற்கு ஆதரவாகவும் அவர் செய்த பங்களிப்பிற்காக வைக்கம் வீரர் என பாராட்டப்பட்டார். ஓகே, வைக்கம் வீரருங்கிறதுக்கு இதுக்குதான். அதுக்கப்புறம் சேரன்மாதேவி குருகுல பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, இது குருகுல பிரச்சனை அப்படின்னா இதை யார் இந்த பிரச்சனை கலப்பினாதுன்னா ஈவேரா பெரியசாமி அவர்கள் தான். என்ன நடந்துச்சு இந்த சேரன்மாதேவினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு கிராமம், அது ஒரு பகுதி. அதை யாரு வழி நடத்தினார்னா வி சுப்பிரமணியார்னு சொல்லிட்டு ஒருத்தர் வழி நடத்தினார். அங்க என்ன ஒரு பாகுபாடு இருந்துச்சுன்னா, பிராமணர்களுக்கு ஒரு விதமாகவும் பிராமணர் அல்லாதவர்களுக்கு ஒரு விதமாகவும் கிளாஸஸ் இருந்தது. அதுக்கப்புறம் உட்கார்ற இடத்துல இவங்களுக்கு டேபிளா இருந்ததுன்னா அவங்களுக்கு சாக்கா இருக்கும். அவங்க சாக்குல உட்காந்தாங்க சப்போஸ் எதுனா உணவுல கூட பாகுபாடு, தண்ணி கொடுக்கறதுல பாகுபாடு. குருகுல கல்வி அப்படிங்கிறப்போ ஒரு ஏற்றத்தாழ்வு நிறைய இருந்திருக்கு. அந்த குருகுல கல்வியை எதிர்த்து யாரு குரல் கொடுத்தாங்கன்னா ஈவேரா பெரியசாமி அவர்கள், அதாவது பெரியார் அவர்கள் மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தினாரு. அதுதான் இதுல சொல்றோம். என்ன அப்படின்னா, இந்த சேரன்மாதேவி குருகுல பிரச்சனையில ஈவேரா காங்கிரசின் மீது மிகவும் அதிருப்தி கொண்டிருந்தார். இதுதான் காரணம். இந்த குருகுல கல்வினாலதான் இவரு காங்கிரஸ் விட்டு வெளில சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிக்க காரணம். அது பிராமணர்களின் நலன்களை மட்டுமே மேம்படுத்துவதாக உணர்ந்தார். சேரன்மாதேவி குருகுல பிரச்சனையிலும் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம்
தொடர்பாக காங்கிரஸ்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் ஈவேராவை காங்கிரஸ் விட்டு வெளியேற்ற வைத்தன. காங்கிரஸ் விட்டு வெளியேற்ற ஈவேராவுக்கு என்னென்ன காரணங்கள் தேவைப்படுதுன்னா, கட்சிக்குள்ள வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் இருந்துச்சு. ஓகேங்களா, எஸ்சி எஸ்டி ஓபிசி பிசிஎம் அப்படின்னு சொல்லிட்டு வகுப்பு வாதமா, அதாவது பிராமணர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வகுப்பு வாரியா பிரதிநிதித்துவம் இருந்துச்சு. அப்படிங்கறதுனால ஏற்றத்தாழ்வு பார்த்தாங்கனால கட்சிக்குள்ள இந்திய நேஷனல் காங்கிரஸ்குள்ள இருந்தது. அதே மாதிரி இந்த சேரன்மதி குருகுலத்துல இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு நடக்குது அப்படிங்கிறத இந்த 2 காரணமும் வச்சு அவரு காங்கிரஸ் விட்டு வெளியில வந்துட்டாரு. அதுக்கப்புறம் தேசிய கல்வியை முன்னெடுக்கும் பொருட்டு காங்கிரஸ் என்ன பண்ணுச்சுன்னா, குருகுலமானது வி சுப்பிரமணியரனால் சேரன்மாதேவியில் நிறுவப்பட்டது. இதை லாஸ்ட்ல மூடியும் விட்டாங்க. இது காங்கிரசிடமிருந்து நிதியினை பெற்றது. இருந்த போதிலும் இப்பள்ளியில் சாதியின் அடிப்படையில் மாணவர்கள் பாகுபாடு படுத்தப்பட்டனர். பிராமண மாணவர்களுக்கும் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கும் தனித்தனியே உணவு பரிமாற்றம், உணவிலும் வேறுபாடு இருந்தன. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஈவேரா கவனத்திற்கு கொண்டு வரப்பட்ட போது அவர் வரதராஜலுடன் இணைந்து, இதை யாரு வரதராஜர்களுடன் இணைந்து இப்பழக்கத்தை கேள்விக்குள்ளாகி கடுமையாக விமர்சித்தார். ஓகேங்களா. இதுல இந்த சேரன்மாதேவி குருகுல பிரச்சனையில ஈவேராவுக்கு யார் துணை நின்று அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணாரு, அந்த குருகுல கல்வியை விமர்சித்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரதராஜலு அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1925 நவம்பர் 21 காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் கமிட்டியில அவர் சட்டசபையில் பிராமணர் அல்லாதோருக்கு பிரதிநிதித்துவம் கேட்டு பிரச்சனை பண்ணாரு. அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியில வந்துட்டாரு. பிரதிநிதித்துவம் வேண்டும் என்னும் கோரிக்கையை முன்வைத்தார். இதன் பொருட்டு 1920 முதல் அவர் மேற்கொண்ட முயற்சிகளில் தோல்வியுற்றார். அதுலயும் தோல்விதான், கொடுக்கல. அதுக்கப்புறம் இவர் முன்மொழிந்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டதால் வேறு சில பிராமணர் அல்லாத தலைவர்களுடன் மாநாட்டை விட்டு வெளியே வந்தார். 1925 எப்ப வெளில வந்தாருன்னா 1925 நவம்பர் 21 இப்ப என்ன வருஷம் நடந்துகிட்டு இருக்கு, 1920, இப்ப 2025 நடக்குது. இதே 100 வருஷத்துக்கு பின்னாடி போனீங்கன்னா அந்த காலகட்டங்கள்ல பெரியாரு வெளில வந்தாருன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் ஒரே வருஷமா இருக்கனால இந்த வருஷம் இந்த கேள்வி கேட்க சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இவர் முன்மொழிந்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டதால் வேறு சில பிராமணர் அல்லாத தலைவர்களுடன் மாநாட்டை விட்டு வெளில சுயமரியாதை இயக்கத்தை தோன்றினாரு. அதுதான் இது, சுயமரியாதை இயக்கத்தை தோன்றினார். எப்ப சுயமரியாதை இயக்கம் தோன்றப்பட்டதுன்னா 1925 நவம்பர் 21. அதுக்கப்புறம் சுயராஜ்ய கட்சியினர் நீதி கட்சியின் இடையான போட்டி. சுயராஜ்ய கட்சினா எப்போ வந்துச்சு, மோதிலால் நேரு சித்தரஞ்சன் தாஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. எதனால காங்கிரஸ்ல இருந்து இவங்க 2 பேரும் வெளியே வந்தாங்கன்னு பார்ப்போம். இது சுயராஜ்ய கட்சி நீதி கட்சி இடையான போட்டி. நீதி கட்சினா யாரு, வேற ஒண்ணும் இல்ல, பிராமணர் அல்லாத ஒரு சங்கம் தான் நீதி கட்சியா உருமாறினது. இந்த நீதி கட்சி எங்க இருக்குன்னா சென்னையில மட்டும் தான் இருந்துச்சு. பிரகாசம் அவர்கள், டி பிரகாசம் அவர்கள், அதுக்கப்புறம் நடேசன் அவர்கள், இவங்க போன்ற ஆட்கள் தான் நீதி கட்சி தலைவராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒத்துழையாமை இயக்கம் விலக்கிக் கொள்ளப்பட்டதை தொடர்ந்து காங்கிரஸ் மாற்றத்தை விரும்புவோர், ஒத்துழையாமை இயக்கம்னா என்ன, நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். இந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அப்புறம் மாற்றத்தை விரும்புவோர் மாற்றத்தை விரும்பாதோர் அப்படின்னு சொல்லிட்டு, மாற்றத்தை விரும்புவோர்னா யாரு அப்படின்னா, நான் மக்கள்கிட்ட போய் எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்டு நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு நான் கட்சி ஆரம்பிக்க போறேன், அரசியல் ரீதியா நான் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்க போறேன்னு சொல்லிட்டு போறதுதான் மாற்றத்தை விரும்புவோர். மாற்றத்தை விரும்பாதோர் யார் அப்படின்னா, காந்திய நான் ஆதரவு பண்றேன், மனு கொடுக்குறேன், சத்தியாகிரக பண்றேன், உண்ணாவிரதம் இருக்கிறேன், போராட்டங்கள் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழையமாவே அரைக்கிறது இந்த மாற்றத்தை விரும்பாதோர். ஓகேங்களா. இந்த மாற்றத்தை விரும்பாதோர் சட்டமன்ற புறக்கணிப்பை தொடர விரும்பினர், சட்டமன்றத்தை புறக்கணிக்க விரும்பினர், அதுக்கு போகவே மாட்டேன் அப்படின்னு விரும்பினாங்க. மாற்றத்தை விரும்பினவங்க என்ன பண்ணாங்கன்னா, தேர்தலில் நிக்கிறேன், நான் ஆட்சியில உட்காடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனதுதான். அப்ப யார் நின்னாங்கன்னா, இந்த காலகட்டங்கள்லாம் யாருன்னா ராஜாஜி வந்திருக்கவே மாட்டாரு. எதனாலனா அவரு காந்தியை தழுவி நின்னாரு. அப்பதான் இந்த நீதி கட்சி பெரும்பான்மையா ஜெயிச்சிருக்கும். இந்த காலகட்டங்கள்ல தான் சுயராஜ்ய கட்சியும் ஜெயிச்சிருக்கும். ஓகேங்களா. அதுதான் இதுல சொல்றேன். போட்டியிட்டு சட்டமன்றத்திலும் செல்ல விரும்பினர். இதுல ராஜாஜி காந்தியத்தை தீவிரமாக பின்பற்றும் வேறு சிலர் இணைந்து சட்டமன்றத்துக்கு செல்வதை எதிர்த்தனர். யாரு இதுல, ராஜாஜி வேற யாரு, டி சத்தியமூர்த்தி, காமராசர் அவர்கள் போன்ற சுப்பிரமணியனார் அவர்கள், ஏகப்பட்ட பேரு. அதுக்கப்புறம் ஆனா கஸ்தூரி ரங்கன், எம்.ஏ. அன்சாரி ஆகியோருடன் சேர்த்து கொண்ட ராஜாஜி சட்டமன்றத்தை புறக்கணிப்பது என்னும் கருத்தை முன்வைத்தார். யாரு, கஸ்தூரி ரங்கன், எம்.ஏ. அன்சாரி. இக்கருத்துக்கு ஏற்பட்ட எதிர்ப்பு காங்கிரஸுக்குள்ளே சித்தரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு இவங்க எல்லாம் மாற்றத்தை விரும்பியவர்கள். இவங்க என்ன பண்ணாங்க, சுயராஜ்யம் சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சு இவங்க வெற்றியும் பெற்றாங்க. சுயராஜ்ய கட்சி உருவாக்கப்படுவதற்கு இட்டு சென்றது. சித்தரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு. சுயராஜ்ய கட்சியோட ஸ்வராஜ் பார்ட்டி
இது யார் இதோட தலைவர்னா சித்தரஞ்சன் தாஸ் மோதிலால் நேரு அவர்கள். ஓகேங்களா. நம்ம தமிழ்நாட்டுல யாரு அப்படின்னா எஸ் சீனிவாசனார், எஸ் சத்தியமூர்த்தி ஆகியோர் சுயராஜ்ய கட்சியினர் தலைமையை ஏற்றனர். நம்ம சுயராஜ்ய கட்சியோட இந்தியாவோட தலைவர் யாருன்னா சித்தரஞ்சன் தாஸ், சி தாஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க. நேரு, மோதிலால் நேரு, எம் நேருன்னு கூட வச்சுக்கோங்க. இங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனிவாசனார், சத்தியமூர்த்தி. ஓகேங்களா. இந்த சத்தியமூர்த்தி ஆகியோர் சுயராஜ்ய கட்சிக்கு தலைமையேற்று நடத்தினார். இவர் தான் பிற்காலங்கள்ல சத்தியமூர்த்தி பவன் வந்துச்சு இல்லைங்களா. இவர் ராஜாஜி இவர போகல, சத்தியமூர்த்தி கட்சியில பூந்து அதுக்கப்புறம் தான் இவர் சென்னையில மேயரெல்லாம் ஆன கதெல்லாம் உண்டு, போன கிளாஸ்ல எடுத்து சொன்னேன். அதுக்கப்புறம் சுப்ராயன் அமைச்சரவை. இந்த அதாவது எலெக்ஷன்ல நின்று சுப்ராஜன் பேரவைன்னு சொல்லிட்டு ஒண்ணு ஆரம்பிச்சிட்டாங்க. எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு வந்துட்டு முதல்ல யாரோட இதுல சுப்ராயன் மூலயமா. அது யாருன்னு பார்ப்போம். 1927 நடைபெற்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் சுயராஜ்ய கட்சியினர் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றார்கள். இருந்த போதிலும் காங்கிரசின் கொள்கைக்கு இணங்க ஆட்சி பொறுப்பை ஏற்க மறுத்தது. அதுக்கப்புறம் யார் வந்தாங்கன்னா சுயேட்சை வேட்பாளரான சுப்ராயனுக்கு, இவர் காங்கிரஸை சேர்ந்தவர் கிடையாது, சுப்ராயனுக்கு ஆட்சி அமைகிற வாய்ப்பை கொடுத்தாங்க. அதுதான் இவர் தான் சுப்ராயன். ஓகேங்களா. 1926 யாரு ஆட்சியை புரிஞ்சாங்க அப்படின்னா சுயராஜ்ய ஜெயிச்சாலும் ஆட்சி அமைக்கல, ஒரு சுயேட்சையா ஜெயிச்சவரை தலைவரா உட்கார வச்சு அவருக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. அவர் தான் யாரு? சுப்ராயன். பொறுமையாக போவோம். ஓகேங்களா. ஒரு தடவை படிச்சோம்னா அதுக்கப்புறம் மறக்க கூடாது. அதுக்கப்புறம் 1930 பொறுமையா வர்றேன் பாத்துக்குங்க. அதுக்கப்புறம் தேர்தலில் சுயராஜ்ய கட்சியினர் போட்டியிடாதால் நீதி கட்சி எளிதாக வெற்றி பெற்றது. காந்தியடிகளை போற மாதிரி காந்தியடிகளை வழிபட்டு 1930 26க்கு அப்புறம் 5 வருஷம் கழிச்சு 30ல நடக்கும் இல்லைங்களா. அப்ப யார் போட்டியில? காங்கிரஸ் போட்டியிட மாட்டேன்னுட்டு, சுயராஜ்ய கட்சி இருக்கு அதுவும் போட்டியிட மாட்டேன்னுட்டு, அதுக்கப்புறம் நீதி கட்சி இருக்கு, கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்கு. யாரு பெரும்பான்மையில ஜெயிச்சிருப்பாங்க தமிழ்நாட்டுல அப்படின்னா நீதி கட்சி, பிராமண அல்லாதோர் இதை சேர்ந்தவங்க. அப்பெல்லாம் சுயமரியாதை இயக்கம், சுயமரியாதை இயக்கோட கொள்கை என்ன, திமுக கொள்கை என்னன்னா அரசியல் கட்சி அரசியல்ல போட்டியிடக்கூடாதுன்னு தான் அதோட கொள்கை. சோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி நீதி கட்சி தான், நீதி கட்சி டிஃபால்ட்டா வந்துட்டு அக்கட்சி தொடர்ந்து 1937 வரை ஆட்சி செய்தது. சிம்பிள் மேட்ரு முடிஞ்சுட்டா. அதுக்கப்புறம் சைமன் குழுவை புறக்கணித்தல். அப்படியே பை ஸ்டெப்பா வரணும், மைண்ட்ல அப்படியே உட்காரம் பாருங்க. 1911ஆம் ஆண்டு சட்டத்து செயல்பாடுகளை பரிசீலனை செய்து அந்த 19ல சட்டம் இருக்குல்ல, ரவுலட் சட்டம், அதை பரிசீலனை செய்து இந்த சீர்திருத்தங்களை பரிந்துரை செய்ய 1927 வந்தாங்க. இவர் யாருன்னா இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் ஒன்று சர் ஜான் சைமனின் தலைமையில் அமைக்கப்பட்டது. இதுலதான் இருக்கிறவங்க எல்லாருமே ஆங்கிலேயர்களா இருந்தாங்க. அதனாலதான் கோபேக் சைமன் சொன்னாங்க. இதுலதான் பஞ்சாப் சிங்க ஏதோ ஒரு இதுல அடிச்சதுனால அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்தாருன்னு கூட நம்ம இந்தியா லெவல்ல பார்க்கும்போது பார்ப்போம். அதுக்கப்புறம் வெள்ளையர்களை மட்டுமே கொண்டிருந்த இக்குழுவில் ஒரு இந்தியர் கூட இடம்பெறாத காரணத்தினால் கோபேக் சைமன் குழுவை புறக்கணிச்சாங்க. அதுக்கப்புறம் சென்னையில இந்த சைமன் குழுவை புறக்கணிச்சது தலைமை ஏற்று நடந்தது யாரோட இதுலன்னா எஸ் சத்தியமூர்த்தி. ஓகேங்களா. தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு ஒன்று நடந்தது. சைமன் குழுவை சென்னை, அதாவது தமிழ்நாட்டுல யார் தலைமையேற்று நடத்துறாங்கன்னு கேட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு எஸ் சத்தியமூர்த்தின்னு போடணும். சத்தியமூர்த்தி யாரை பின்பற்றுறாங்க அப்படின்னா சுயராஜ்ய கட்சியை பின்பற்றி வந்தவர். ஓகேவா. இவர் ஜெயிச்சாலும் இவரு அமைச்சரவை அமைக்கல. சித்தரஞ்சன் தாஸ் அவரோட மோதிலால் நேருவோட இணைக்கப்பட்டு சுயராஜ்ய கட்சியில தான் இவர் காங்கிரஸா இருந்தாலும் அரசியல்ல போகணும்னு தான் நினைச்சாரு. மாற்றத்தை விரும்பியவர் லிஸ்ட்ல தமிழ்நாட்டுல யாருன்னா எஸ் சத்தியமூர்த்தி. மாற்றத்தை விரும்பாதவர்ல யாரு நம்ம தமிழ்நாட்டுலனா ராஜாஜி. ஓகேவா. அதுக்கப்புறம் வழக்கறிஞர், ரயில் பயணிகள் ஆகியோரிடையே விரிவான அளவில் புறக்கணிப்பு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. அதுக்கப்புறம் 1929 பிப்ரவரி 18 சைமன் குழு சென்னைக்கு வந்த போது அவரை எதிர்த்து பொதுக்கூட்டங்கள், எதிர்ப்பு ஊர்வலங்கள், கடையடைப்பு போன்றவற்றில் நடந்துச்சு. இங்க யார் வழிநடத்தி செஞ்சாங்கன்னா சத்தியமூர்த்தி. அதுக்கப்புறம் கருப்பு கொடி காட்டப்பட்டது. எதிர்ப்பு கொடுக்க காவல்துறை படை பிரயோகம் செய்தது. படை பிரயோகம்னா அடிக்கிறது. அதுக்கப்புறம் நீல் சிலை அகற்றும். இவர் யார் நீல் சிலை அப்படின்னா மவுண்ட் ரோட்ல ஒரு சிலை வைக்கிறாங்க. யாரு? அரசாங்கம். யாரு? ஆங்கிலேய அரசாங்கம் வைக்குது. இவர் யாருன்னா அந்த ஜாலியன்வாலா 1857 நார்த் சைட்ல பெண்கள், அதாவது இந்திய பெண்கள், குழந்தைகள் நிறைய பேரை அந்த போராட்டம் நடந்ததுல வெறுப்புல என்ன பண்ணாரு, நிறைய பேர் சுட்டு வீழ்த்தினாரு. அவரை போற்றும் வகையில இந்த ஆங்கிலேயர் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா மவுண்ட் ரோட்ல இவருக்கு ஒரு சிலை வச்சுது. அதை அகற்றத்துக்கு உண்டான போராட்டம் தான் இது.
அதுதான் சொல்லியிருக்கேன். ஜேம்ஸ் நீல் மதராஸ் துப்பாக்கி ஏந்திய காவல் படையைச் சேர்ந்தவர். ஓகேங்களா? 1857 பேரெழுச்சியின் போது நடைபெற்ற கான்பூர் படுகொலை, எங்க உள்ள நடந்தது? கான்பூர் படுகொலையில இவர் போராடி நிறைய பேரை கொன்னாரு. அதனால இவருக்கு என்ன பண்ணாங்க? ஆங்கிலேய அரசு இவருக்கு ஆங்கிலேய பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொல்லப்பட்டனர். இதற்கு வஞ்சம் தீர்க்கும் வகையில் நீல் கொடூரமாக நடந்து கொண்டார். பின்னர் நீல் இந்திய வீரர் ஒருவரால் கொல்லவும் பட்டாரு. அந்த கொல்லப்பட்டதுனால தியாகின்னு வச்சு, இப்பெல்லாம் இறந்து போவாங்க நிறைய செலவு வைக்கிறாங்க இல்லையா, இவர் கொல்லப்பட்டதுனால தியாகின்னு வச்சு இவருக்கு செலவு வச்சாங்க. அது நமக்கு வருத்தத்தை உண்டாக்கிடுச்சு. இது என்ன, இது இந்தியர்களை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டு மக்கள்லாம் இதை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணதான். அது என்ன அப்படின்னா, சென்னை மவுண்ட் ரோட்டில் ஆங்கிலேயர் அவருக்கு ஒரு சிலை வைத்தனர். அது யாருன்னா நீல் சிலை. இந்தியர்களின் உணர்வுகளுக்கு இழைக்கப்படும் அவமரியாதை என கருதி தேசியவாதிகள் தொடர் போராட்டங்களை மேற்கொண்டனர். அதுக்கப்புறம் அதை அகற்றையும் செஞ்சுட்டாங்க. சென்னை மாகாணத்தின் பல பகுதியில் வந்திருந்த போராட்டக்காரர்களுக்கு திருநெல்வேலியைச் சேர்ந்த எஸ்.என். சோமயாஜுலு தலைமை ஏற்றார். இந்த நீல் சிலை அகற்றத்துக்கு யார் தலைமை ஏற்றார் கேட்டாங்கன்னா, இப்ப ஜெனரலா நீங்க ஒவ்வொன்றுக்கு தலைமை இருக்கு. ஓகேங்களா? இப்ப சத்தியமூர்த்தி தலைமை ஏற்றார் எதுக்கு? தமிழ்நாட்டில் நடந்த சைமன் குழுக்கு. இப்ப நீல் சிலை அகற்றத்திற்கு ஒருத்தர் தலைமை ஏற்றிருக்கார். அவர் யாருன்னா தூத்துக்குடியை சேர்ந்த எஸ்.என். சோமயாஜுலு அப்படிங்கிறவரு. அது பலர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அச்சமயம் சென்னைக்கு வந்த காந்தியடிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 1937 ராஜாஜியின் தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்றது. ஓகேங்களா? ஏன்னா அப்ப இந்த ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு, இர்வின் ஒப்பந்தம் முடிஞ்சது, கம்யூனல் அவார்டு முடிஞ்சது, அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி வந்த பிறகு என்ன பண்ணிட்டாங்க? காங்கிரஸ் எலெக்ஷன்ல நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்ததுக்கு அப்புறம் பெரும்பான்மையா ஜெயிச்சிச்சு காங்கிரஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் சட்டமன்றத்துல உள்ள போடுறது. 1935 நம்ம தமிழ்நாட்டுக்கு காங்கிரசின் சார்பா யார முதலமைச்சர் ஆக்குனாங்கன்னா ராஜகோபாலாச்சாரி, அதாவது ராஜாஜி. இல்லைங்களா? ராஜகோபாலாச்சாரி தான் ராஜாஜின்னு சொல்லுவோம். அவரை சிஎம்மா ஏத்துக்கிட்டோம். இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஹிந்தி எதிர்ப்பு இவரால் தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஏன்னா இவரு தேசிய கொள்கையில, கல்வி கொள்கையில ஹிந்திய திணிச்சாரு அப்படின்னு சொல்லியும், இவர் கள்ளுக்கடை மறியல சேலத்துல சக்சஸ்ஃபுல்லா நடத்தி காமிச்சாரு. அந்த வரி இழப்ப, அந்த பண இழப்ப எதுல போய் புகுத்துறாருன்னா வரி வசூல் செய்யறத புகுத்தினாரு. அதுதான் என்னென்னு பார்ப்போம். 1937 ராஜாஜியின் தலைமையில காங்கிரஸ் ஆட்சி அமைந்திருந்த போது இந்த சிலை அகற்றப்பட்டிருக்கு. சென்னை அருங்காட்சியகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. ஓகேங்களா? எப்ப இந்த நீல் சிலை அகற்றது எப்பன்னா, ராஜாஜி முதலமைச்சரா இருந்தப்பதான். அதுக்கப்புறம் வாங்க, சட்ட மறுப்பு இயக்கம். சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்னா என்ன? சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட். சட்ட மறுப்பு இயக்கம்னா சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட். ஓகேங்களா? சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் தான் அது. 1920 தமிழ்நாட்டில் காந்தியடிகள் தலைமையிலான காங்கிரஸ் விருந்துபட்ட அடித்தளத்தை கொண்ட அமைப்பாக மாறிக்கொண்டிருந்தது. 1925 காங்கிரஸோட அமைப்பு வேற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? 1927 இந்திய தேசிய காங்கிரஸ் சென்னை மாநாடு முழுமையான சுதந்திரமே தனது இலக்கு. இந்த முதந்திரமா, அதாவது முழு சுதந்திரம் தான் இலக்கு, அதாவது பூர்ண ஸ்வராஜ். ஓகேங்களா? இதோட இங்கிலீஷ்ல என்னன்னா பூர்ண ஸ்வராஜ். இது எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1927 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு எங்க நடந்திருக்குன்னா சென்னை. ஓகேவா? இதோடைய தீம், கருப்பொருள், இலக்கு என்ன, எய்ம் அப்படின்னா பூர்ண ஸ்வராஜ் தான். அதுக்கு தமிழ்ல என்னன்னா முழுமையான சுதந்திரமே. ஓகேங்களா? கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் என அறிவித்தது. சைமன் குழுவினை எதிர்த்து அரசியலமைப்பை சீர்திருத்தங்களை வடிவமைப்பதற்காக காங்கிரஸ்ல மோதிலால் நேருவின் தலைமையில் ஒரு குழுவை அமைத்தது. அதுக்கப்புறம் 1927 லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டுல யாரு? பூரண சுயராஜ்யம். ஓகேங்களா? முழு சுதந்திரம் இல்லை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது 1930 ஜனவரி 26. இந்த நாளை தான் நம்ம இப்ப என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னா ரிபப்ளிக் டேவா கொண்டாடுறோம். குடியரசு தினம், ரிபப்ளிக் டே, குடியரசு தினம். இந்த பூரண ஸ்வராஜ் 1930 ஜனவரி 26 தான் குடியரசு தினம் கொண்டாடுறோம். இந்த நேரத்துல தான் ஐஎன்சில யார் தலைவரா இருந்தாங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். அதுக்கப்புறம் ராவி நதியின் கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக ஜவஹர்லால் நேரு தேசிய கொடியை ஏற்றினார். எந்த நதிக்கரைனா ராவி நதியின்
கரையில், ராவி நதிக்கரையில், ரவி நதிக்கரையில் அப்படின்னு சொல்லி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம். ஓகேங்களா, இதை யார் வழிநடத்தி சென்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாஜி அவர்கள். திருச்சி டு வேதாரண்யம் வரைக்கும் கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் இருக்கும், நடந்தே சென்று பண்ணாங்க. இதுலதான் ருக்மணி தேவியும் கலந்துக்கிட்டாங்க, வஉசி கலந்துக்கல, காமராஜர் கலந்துக்கிட்டாங்க, சத்தியமூர்த்தி கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சென்னையிலயும் இந்த உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடந்துச்சு. ஆனா ரொம்ப பிரபலமானது ராஜாஜி நடத்தினது தான் வேதாரண்யத்துல. ஓகேங்களா, அது என்னன்னு பார்ப்போம். காந்தியடிகள் முன்வைத்த கோரிக்கைகளை வைஸ்ராய் ஏற்றுக்கொள்ளாததை தொடர்ந்து அவர் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கினார். சட்ட மறுப்பு இயக்கம் என்ன? சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட். இதை எதிர்க்கும் வகையில தான் 1930 மார்ச் 12 தண்டியை நோக்கி உப்பு சத்தியாகிரகம் யாத்திரையை துவங்கினார். சட்ட மறுப்பு இயக்கமானது மாணவர்கள், கடைகள் வைத்திருப்போர், தொழிலாளர்கள், பெண் ஆகியோர் பங்கேற்புடன் மக்கள் பெருவாரியான எண்ணிக்கையில் கலந்து கொண்ட போராட்டமாகும். சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்ஸ், அதை தொடர்ந்து உப்பு சத்தியாகிரகம். ஓகேவா, அதுக்கப்புறம் கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றது. ஊர்வலங்கள், கடையெடுப்பாளர்கள், சுதேசி நாடகங்கள், மேடை ஏற்றுவது, சுதேசி பாடல்கள் பாடுவது எல்லாமே நடந்துச்சு. அதுக்கப்புறம் சென்னை நகரில் கடைகளுக்கு முன்பாக மறியல்கள், போராட்டங்கள்லாம் நடக்கப்பட்டது. இதுலதான் அந்நிய பண்டங்கள் புறக்கணிக்கப்பட்டன. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ராஜாஜி உப்பு சத்தியாகிரகம் ஒன்றினை ஏற்பாடு செய்து வேதாரண்யம் நோக்கி அணிவகுத்து சென்றார். ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம புக்ல தெளிவாவே இருக்கு. எத்தனை கிலோமீட்டர்னு, 200 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 100 பேர் கலந்துக்கிட்டாங்க. இதுல யாருன்னா ருக்மணி தேவி அம்மா வருவாங்க, ராஜாஜி இருப்பாங்க, காமராசர் இருப்பாங்க, சத்தியமூர்த்தி இருப்பாங்க, வி சுப்பிரமணியர் இருப்பாரு. இப்ப போன்ற பெரும் தலைவர்கள்லாம் இதுல கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 1930 ஏப்ரல் 13 திருச்சிராப்பள்ளியிலிருந்து தொடங்கி ஏப்ரல் 28 தஞ்சாவூர் மாவட்டத்தின் வேதாரண்யத்தை சேர்ந்தடைந்தார்கள். இது எங்கன்னா நியர்பை கோடியக்கரை வரைக்கும். ஓகேங்களா, 1930 ஏப்ரல் 13 இருந்து ஆரம்பிச்சு 28 வரைக்கும், கிட்டத்தட்ட எத்தனை நாள்? 13 to 20, அது ஒரு 8 நாள், இது ஒரு 8 நாள், ஆக மொத்தம் 16 நாள். அதுக்கப்புறம் இந்த அணிவகுப்புக்கென்றே ஒரு பாடலும் வந்து பாடினாரு. யாருன்னா நாமக்கல் கவிஞர். அந்த பாடல் பேர் என்னன்னா, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவேர். கூட்டத்தை சேர்க்கறதுக்காக, நிறைய பேரை சேர்க்கறதுக்காக உணர்ச்சி விதமான பாடல் ஒன்றை பாடுறாங்க. அந்த பாடல், இந்த பாடலை எழுதியவர் யாருன்னு கேட்டா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் காவல்துறையின் கொடூரமான நடவடிக்கையை பொருட்படுத்தாமல் அணிவகுத்து சென்று சத்தியாகிரகத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாங்க. அதுக்கப்புறம் வேதாரண்யம் சென்றிருந்த பின்னர் ராஜாஜி தலைமையில் 12 தொண்டர்கள் உப்பு சட்டத்தை மீறி உப்பை அள்ளினர். அதுக்கப்புறம் உப்பு சட்டத்தை மீறியதற்காக ராஜாஜி கைது செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் இதுல யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா TSS ராஜன், திருமதி ருக்மணி லட்சுமிபதி, சர்தார் வேதரத்தினம், அதுக்கப்புறம் C சாமிநாதர், K சந்தானம். ஓகேங்களா, இவங்கெல்லாம் முக்கியமான உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிட்டவங்க. இவங்க கூட சேர்ந்து காமராஜ், அதுக்கப்புறம் சத்தியமூர்த்தி, இவங்களும் கலந்துக்கிட்டாங்க. சத்தியமூர்த்தி யாரு அப்படின்னா காமராஜோட அரசியல் குரு சத்தியமூர்த்தி. ஓகேங்களா, தமிழக மாவட்டங்களில் பரவலான போராட்டங்கள் எங்கெங்க நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். டி பிரகாசம், K நாகேஸ்வர ராவ் ஆகியோர் தலைமையில் சத்தியாகிரகிகள் சென்னைக்கு அருகில் உதயவனம் என்ற இடத்தில் ஒரு முகாமை அமைத்திருந்தனர். ஓகேங்களா, அவர்கள் காவல்துறையில கைது செய்யப்பட்டனர். இந்த நிகழ்வு சென்னையில் கடையெடுப்பிற்கு வழிகோலியது. இந்த உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் நடந்தப்போ சென்னையிலேயே நடந்துச்சு. சென்னையில் எங்கன்னா உதயவனம். ஓகேங்களா, இதுக்கு யார் தலைமையேற்றாங்கன்னா டி பிரகாசம், K நாகேஸ்வரன். அதுக்கப்புறம் 1930 ஏப்ரல் 27 திருவல்லிக்கேணியில், இப்ப இருக்குல்ல ட்ரிபிள் கேன் சொல்லுவாங்க, காவல்துறையினருடன் மோதல் ஏற்பட்டது. 3 மணி நேரம் நடைபெற்ற மோதலில் 3 நபர்கள் உயிரிழந்தனர். அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்திலும் உப்பு சத்தியாகிரகம் நடந்திருக்கு. முயன்ற தொண்டர்கள் கைது செய்யப்பட்டனர். உவரி, அஞ்சங்கோ, வேப்பலாடை, தூத்துக்குடி மற்றும் தருவைக்குளம் ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட இது போன்ற முயற்சிகள் தடுத்து நிறுத்தப்பட்டது. எந்தெந்த இடம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மாகாணம் முழுவதிலும் நூற்பாலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்தனர். பெண்கள் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கேற்றனர். ஓகேங்களா, உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யாருன்னா ருக்மணி லட்சுமிபதி ஆவார். இயக்கத்தை நடத்தி காவல்துறை கொடுமையான படையை பயன்படுத்தியது. அதுக்கப்புறம் 1932 ஜனவரி 24 ஆர்யா என அழைக்கப்பட்ட பாஷ்யம் புனித ஜார்ஜ் கோட்டையில் கொடியை ஏற்றினார். எப்ப? 1932 ஜனவரி 24. இதுவே வந்து ஜவஹர்லால் நேரு ராவி நதிக்கரையில
தேசிய கொடி ஏத்தினார்னு சொன்னோம் இல்லைங்களா? அதே மாதிரி இங்கேயும் இந்த உப்பு சத்தியாகிரகம்லாம் எல்லாம் இந்த பிரச்சனை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கப்போ புனித ஜார்ஜ் கோட்டை இப்ப இருக்கிறீங்களா சட்டமன்றம், அந்த இடத்துல யாரு முதல்ல கொடி ஏற்றுறாங்க அப்படின்னா இந்த பாஷ்யம் ஆர்யா என அழைக்கப்பட்ட பாஷ்யம் ஆர்யானே வச்சுக்கோங்க. அவர் வந்து 1932 ஜனவரி 26. என்ன ஜனவரி 26னா இதுல எதனால இந்த ஜனவரி 26னா இதுலதான் பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு நேரு சொன்னார் இல்லைங்களா? இந்த பூர்ண ஸ்வராஜ் டேல தான் இதுதான் நம்ம என்னவா கொண்டாடி இருக்கோம், குடியரசு தினமா கொண்டாடி இருக்கோம். ஓகேவா? எல்லாமே சிங்க் ஆகும் பாருங்க. அதுக்கப்புறம் சத்தியமூர்த்தி அந்நிய துணிகளை விற்பனை செய்யும் கடைகளுக்கு மறியல் செய்தார். ஓகேங்களா? ஊர்வலங்களை திட்டமிட்டார், துண்டு பிரசுரங்களையும் விநியோகம் செய்தார். சத்தியமூர்த்தி ரொம்ப பெரியவெல்லாம் ஆள்ல. டி பிரகாசம், விவிபி சுப்பிரமணி, அதுக்கப்புறம் வந்து ருக்மணி தேவி, சத்தியமூர்த்தி, காமராஜ், அப்புறம் பெரியாரு, இவங்களதான் மறுபடியும் வந்துகிட்டே இருப்பாங்க. பெரிய ஞாபகம் வச்சுக்கலாம் ரொம்ப கஷ்டமே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரே இடத்துலதான் ரோசாப்புதுரை, அதாவது ஜார்ஜ் ஜோசப் வருவாரு. அதுக்கப்புறம் காந்தியடிகள் தான் வருவாங்க. அதுக்கப்புறம் நேரு, வல்லபாய் பட்டேல், ஒரு காலத்துக்கு அப்புறம் வல்லபாய் பட்டேல் வந்துருவாரு. அதுக்கப்புறம் வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்துருவாரு. இப்படி கொஞ்சம் பேர் தான் பேர் ரிப்பீட் ஆகும். இப்ப ஸ்வராஜ் பார்ட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா மோதிலால் நேரு வருவாரு. அதுக்கப்புறம் வந்து இத மாதிரி வேற ரொம்பலாம் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதுல பாருங்க, சுப்ராமன், காமராஜ் ஆகியோர் முக்கிய பங்கு வகித்தனர். எதுக்கு முக்கிய பங்கு வகித்தனர்னா துண்டு பிரசுரங்கள் செய்யறதுக்கும் இதுக்குதான், உப்பு சத்தியாகிரகத்துக்காக. அதுக்கப்புறம் முதல் காங்கிரஸ் அமைச்சரவை அமைஞ்சது இல்லைங்களா? 1935ல போட்டிட்டு எலெக்ஷன்ல போட்டிட்டு யார் ஜெயிச்சா அப்படின்னா ராஜகோபாலாச்சாரி ராஜாஜி ஜெயிச்சாருங்களா? அந்த அமைச்சரவை பத்தி சொல்லுவோம். 1935ல அரசாங்க சட்டம் மாநில சுயாட்சிக்கு வழிவகுத்தது. ஓகேங்களா? மாநில சுய ஆட்சி இப்ப எப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட் இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி சென்ட்ரல்னு இருக்கிறப்போ தனி மாநிலத்துக்கும் ஒரு சட்டமன்றம் வேணும்னு சொல்லிட்டு இதுதான் வழிவகுத்தது. அதுக்கப்புறம் நடந்த தேர்தல்கள் மூலியமா தான் 1935ல காங்கிரஸ் ஆட்சி பண்ணுது. இந்த மாநில சுயாட்சி வழிவகுத்தது. சட்டமன்றத்திற்கு பொறுப்பான அமைச்சரவை குழு மாகாண அதிகாரங்கள் நிர்வகித்து இருந்த போதிலும் இந்த அதிகாரத்தை ஆளுநர் பெற்றிருந்தார். ஓகேங்களா? இதுல 1937ஆம் ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. நீதி கட்சி படுதோல்வி அடைந்தது. இந்த தேர்தலில் காங்கிரஸ் பெற்ற வெற்றியானது மக்களிடையே அது பெற்றிருந்த செல்வாக்கை நமக்கு சுட்டிக்காட்டுச்சு. அதுக்கப்புறம் இதையும் வந்து என்னென்ன வேர்ல்டு வார் 2 வந்தது. இந்தியாவுக்கு வந்து பர்மிஷன் வாங்காமலே பிரிட்டிஷ் என்ன பண்ணிட்டு இந்தியாவை போருக்குள்ள இழுத்து விட்டுடுச்சு. அதை எதிர்க்கும் நோக்கில் என்ன பண்ணாங்க, இவங்க எல்லாருமே ராஜினாமா பண்ணிட்டாங்க. ராஜாஜி முதல் காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தார். மது விலக்கை பரிசோதனை முயற்சியாக சேலத்தில் அறிமுகம் செய்தார். மது விலக்கு, ஓகேங்களா, அது வந்து சக்சஸ் தான் கூட. இழப்பை ஈடு செய்ய விற்பனை வரியை அறிமுகப்படுத்தினார். சேல்ஸ் டாக்ஸ். ஓகே. அப்புறம் சமூக தளத்தில் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு கோவில்களை திறந்து வைத்தார். சமூக தளத்தில் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு கோவிலை திறந்து வைத்தார். அதுக்கப்புறம் டி பிரகாசம் மேற்கொண்ட முயற்சியால் ஜமீன்தார்களின் பகுதிகளைச் சேர்ந்த குத்தகைதாரர்களின் நிலை குறித்து விசாரணை செய்ய விசாரணை குழு, ஜமீன்தார்கிட்ட இருந்த குத்தகை நடத்தலாம் விசாரிக்க சொல்லி பிரிச்சு கொடுக்கறதுக்காக விசாரணை குழு அமைச்சாரு. அதுக்கப்புறம் கிராமப்புற கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு கடன் சமரச வாரியங்கள்னா என்ன, போர்டு சொல்லுவாங்க இல்லைங்களா? போர்டு. ஓகே. டெப்ட் ஈக்குவல் போர்டுன்னு சொல்லலாம். அமைக்கப்பட்டதை தவிர வேறு நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை. ஓகேங்களா? இவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்திய அமைச்சரவை கலந்து ஆலோசிக்காமல் ஆங்கில அரசு இந்தியாவை 2ஆம் உலகப் போரில் ஈடுபடுத்தியதால் காங்கிரஸால் அமைச்சரவை கலைக்கப்பட்டுச்சு. அப்புறம் மதுரையில ஹரிஜன சேவக் சங்கத்தின் தலைவர் வைத்தியநாதன். ஹரிஜன சேவக் சங்கம், ஹரிஜனா என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா தாழ்த்தப்பட்டவர்கள் ஷெட்யூல்டு கேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது யார் வந்து தலைவரா இருந்தாங்க அப்படின்னா ஹரிஜன சேவக் சங்கத்துல தலைவர் வைத்தியநாதர். யார் செயலாளர்னா என் கோபாலசுவாமி. இவர் என்ன பண்ணாரு, 1935 ஜூலை 9 மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் ஹரிஜன மக்களுக்கு உள் நுழைய தடை விதித்தாங்க. அதுக்கு போராடி யாரு வந்து பக்கபலமா இருந்தாங்கன்னா பெரியார் அவர்கள் பக்கபலமா இருந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டாரு. நுழைய திட்டமிட்டப்பட்டது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக உள்ள குடிமை சமூக குறைபாடுகளை அகற்றுவதற்காக கோவில் நுழைவு அங்கீகாரம் இழப்பீடு சட்டம் இயற்றப்பட்டது. கோவில் உள் நுழையிற அங்கீகாரம், அதுக்கப்புறம் இழப்பீடு சட்டம். அதுக்கப்புறம் இந்தி போராட்டம் நடந்துச்சு. இந்த இந்தி போராட்டத்துல யார் வந்து நாயகன்னா பெரியார் அவர்கள்.
இந்த பிரச்சனை ஏற்பட்டதுக்கு யார் காரணம்னா ராஜாஜி. என்னன்னு பார்ப்போம். பள்ளிகளில் இந்தி மொழி கட்டாயமாக்கப்பட அறிமுகம் செய்யப்பட்டது. ஆனா இப்பயும் இப்ப என்ன வருஷம் அது நடந்த வருஷத்துல இருந்து ஒரு 90 வருஷம் ஆகி போச்சு. 90-80 வருஷம் ஆகிடுச்சு. இன்னும் இந்த இந்தி போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்பயும் மும்மொழி கொள்கையில அதோட வெளிப்பாடு எதெல்லாம் வந்திருக்குன்னா, தமிழ்நாடோட எக்கனாமிக் சர்வே ரிலீஸ் பண்ணும்போது இந்த ருப்பி சிம்பலை மாத்தினது, ஸ்கூல்ல ஹிந்தி படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இங்கிலீஷ் படிச்சதுனால என்ன தமிழ் பேசாம போயிட்டோமா? இப்ப நான் இங்கிலீஷ் நல்லா பேசுவேன், தமிழ்ல தானே கிளாஸ் எடுக்கிறேன், தமிழ் தானே பண்றேன். இப்ப இங்கிலீஷ் கத்துக்கிட்டதுனால நான் என்ன தமிழ் மறந்துட்டேன்? அதே மாதிரி ஹிந்தி கத்துக்கிட்டா என்ன தமிழ் மறந்துடுவோமா? இன்னும் நம்ம மக்களை ஹிந்தி கத்துக்க கூடாது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவங்கவுங்களுக்கு என்னென்ன படிக்கணும் என்னென்ன படிக்க கூடாதுன்னு ஒரு விதி இருக்கும்போது, ரைட்ஸ் உரிமைகள் இருக்கும்போது, யார் இவங்க இந்திய படிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு? இவங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? நீங்க ஹிந்தி படிக்கணும்னு படிக்க கூடாதுங்கிறது அதை ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ் தான் அதை முடிவு பண்ணணும். இதை ஏன் ஒரு அரசியல் கட்சி உள்ள பூந்து ஒருத்தவங்களை இதுதான் படிக்கணும் படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க? நாடு எங்க போகுது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க புரிஞ்சு நடந்துக்குங்க. ஓகேங்களா? வாங்க படத்துக்குள்ள போலாம். பள்ளிகளில் இந்தி மொழி கட்டாயமாக்கப்பட அறிமுகம் செய்யப்பட்டது. இது ராஜாஜியால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சர்ச்சைக்குரிய நடவடிக்கையாகும். இவங்களுக்கு வேற எதுவும் இல்லை. இவரு பெரியார் அந்த காலகட்டங்களில் எதிர்த்தாரு, அதை பேஸ் பண்ணி இந்த காலகட்டமும் எதிர்றாங்க. இப்போ என்னென்னமோ காலம் மாறி போச்சு. நான் டிஜிட்டல்ல கிளாஸ் எடுக்கிறேன், நீங்க அதை ரெக்கார்டிங் கிளாஸா பார்க்கலாம், லைவாவும் பாக்குறீங்க வீட்டுல உட்காந்தபடியே. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு படிப்பு? ஆஃப்லைன் கிளாஸ், நீங்க கிளாஸுக்கு வரணும். நான் இதை மாதிரி டிஜிட்டல் போர்டு வச்சிருக்க மாட்டேன். ஒரு பிளாக் போர்டோ இல்லைன்னா கிரீன் போர்டோ இருக்கும். சாக் பீஸை போட்டு எழுதிக்கிட்டு நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டு எழுதிக்கிட்டு, ரெக்கார்டிங் கூட இருக்காது. நான் பிடிஎஃப் கூட தந்துடுறேன், நீங்க ஜஸ்ட் அதை சேவ் மட்டும் பண்ணி வச்சுக்கிட்டு டேப்ல கூட படிக்கலாம், செல்லுல கூட படிக்கலாம். காலங்கள் இப்படி மாறிடுச்சு. ஆனா நீ ஹிந்தி கத்துக்க கூடாது, தமிழ் கத்துக்க கூடாது, இங்கிலீஷ் கத்துக்கூடாது, ஜெர்மனி கத்துக்கூடாது. இன்னும் கொஞ்சம் இப்ப ஏன் இதுக்கு முன்னாடி பேண்ட் போடக்கூடாது சட்டை போடக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியதுனா, வேட்டி மட்டும் கட்டணும்னு சொல்ல வேண்டியதுனா, ஏன்னா அப்ப அதற்காகவும் போராடினாங்களா? அதை மட்டும் ஏன் கொடுக்க முடியல? இதெல்லாம் எமோஷனல் கனெக்டிவிட்டி. இப்போ யோசிங்க, நிறைய பேர் யோசிச்சு எது உங்களுக்கு கரெக்டா இருக்குமோ பி கோ வித் கரெக்ட் வே. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அப்புறம் தமிழ் மொழிக்கு பயன்பாட்டிற்கும் தீங்கு விளைவிக்க ஆரிய வட இந்தியர்களால் சுமத்தப்பட்ட ஏற்பாடாக இது கருதப்பட்டதால் மக்களிடையே பெரும் மனக்கசப்பை ஏற்படுத்தியது. அதற்கு எதிராக ஈவேரா மிகப்பெரிய பரப்புரை மேற்கொண்டார். இப்ப இருக்கிற இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு யார் காரணம் தெரியுதா? ஈவேரா மிகப்பெரிய ஒரு காரணம். அவர் எடுத்துப்பட்ட தாக்கம் 100 வருஷம் கடந்தும் அது நம்மள இன்னும் வச்சு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இந்தி எதிர்ப்பு மாநாடு ஒன்றினை சேலத்தில் நடத்தினார். உறுதியான செயல்பாட்டிற்கான திட்டத்தை இந்த மாநாடு நடந்துச்சு. இந்திய எதிர்ப்பு போராட்ட மாநாடு எங்க நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா சேலம்னு சொல்லணும். அது எங்க? பெரியார் காலத்துல. அதை யாரு வலியுறுத்தி செஞ்சானா? அண்ணா. அப்புறம் யாரு? கலைஞர். இப்ப ஸ்டாலின் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு யாரெல்லாம் துணை போயிட்டு இருக்காங்க? அந்த கட்சியை சேர்ந்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு ஒடுக்கப்பட்டோர் கூட்டமைப்பும் முஸ்லீம் லீகும் ஆதரவளித்தன. அதேதான் இப்பயும் பண்ணிட்டு இருக்கு. கமெண்ட்ஸ்ல இப்பதான் மெசேஜ் பார்த்தேன். இந்த இன்கன்வீனியன்ஸுக்கு சாரி, கிரீன் கலர் உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் உங்களுக்கு இதுல பிடிஎஃப் கீழே தருவோம் இல்லைங்களா, அதுல உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு இது பண்ற மாதிரி கொடுத்துறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்மளுக்கு இந்த கிரீன் கலர் யூஸ் பண்ணாம பிளைனா நானே நீட்டா கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த தவறுக்கு சாரி. சரி, நெக்ஸ்ட் நம்ம கிளாஸுக்கு போவோம். தாளமுத்து நடராசன். ஓகேங்களா? இவர் யார் அப்படின்னா, இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். அது இப்பயும் நடக்குது. 100 வருஷம் கடந்து இந்தி போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. கோ பேக் மோடி, கோ பேக் ஹிந்தி, இந்தியை அழிக்கிறது. சென்னையில ஃபுல்லா இந்தி எல்லாம் நினைக்கிறாங்க. சரி, எனக்கு ஒரு டவுட்டு. இந்த சென்னையில இருக்கிற மேயர் என்ன பண்றாங்கன்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸு, பேங்க்கு, அதுக்கப்புறம் அந்த ஹைவேஸ்ல இருக்கிறது, அந்த போர்டெல்லாம் ஹிந்தி அழிக்கிறாங்களே. நம்ம யூஸ் பண்ற பணத்துல 500 ரூபா தாள்ல, 100 ரூபா தாள்ல, 10 ரூபா தாள்ல, 20 ரூபா தாள்ல ஹிந்தியில் எழுதியிருக்க. அதை ஏன் அவங்க அழிக்கல? ஒரு சின்ன டாட் வச்சாலே செல்ல மாட்டேங்குது எங்கேயும். அதனாலதானே அவங்க யூஸ் பண்ணலையா பணம்? அந்த பணத்துல மட்டும் ஏன் அந்த சிம்பிள் இருக்குல்ல, ரூன்னு போற அந்த இதெல்லாம் எதுக்கு? நம்மள மாதிரி ஒரு படித்தவர்களுக்கு, ஒரு அரசு அதிகாரிகளாக ட்ரை பண்றவங்களுக்கு இது உங்களுக்கு எப்படி இந்த பார்வைகள் இருக்கு? கமெண்ட்ல போடுங்க, நான் சொல்றத உங்களுக்கு விளக்குங்க. நம்ம கரெக்டா தான் போயிட்டு இருக்கோமா? நம்ம சந்ததிகள் இதுக்கப்புறம் இதை எப்படி புரிஞ்சுப்பாங்க? நான் நினைக்கிறேன் இந்த ஊடகவியலாளர்கள் எதை நம்மள்ட்ட சேர்க்கறதுக்கு நினைக்கிறாங்க.
நான் இது பேசுறது கரெக்டா இதுன்னு தெரியல, இருந்தாலும் எனக்குன்னு சில ஆதங்கள் இருக்கு இல்லைங்களா. இந்திய எதிர்ப்பு போராட்டம் இப்ப நடக்குது, அதே சேம் 100 வருஷம் கழிச்சு இப்பயும் நடக்குது. இதனால நம்ம கத்துக்கிட்டது என்ன, என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? அந்த காலகட்டங்கள்ல படிப்பு கம்மி, எழுத்தறிவும் கம்மி, மக்கள்கிட்ட விஷயங்கள் போய் சேர்றது அப்படிங்கிறதே கம்மி. இப்ப வந்து டிஜிட்டல் உலகம், ஈஸியா எல்லாத்தையும் போய் சேர்ந்துருது. இந்த காலகட்டங்கள்லயும் நமக்கு தேவையான கரெக்டா முடிவெடுக்கிற நியூஸ் வரல, புரியுதுங்களா? அப்படிங்கிறப்போ நம்ம எதை வச்சு நம்ம ஒரு விஷயங்களை முடிவு பண்றது? யார் நம்மள ரோல் பண்றது? நம்மள முடிவெடுக்க வைக்கிற இது யாருக்கு? நீ ஹிந்தி படிக்க கூடாது, நீ தமிழ் படிக்க கூடாது, நீ இங்கிலீஷ் படிக்க கூடாது, நீ இதை தான் படிக்கணும், நீ இதை தான் படிக்க கூடாதுன்னு சொல்ல who are all they are? whatsoever, நம்ம அப்பார்ட் ஃப்ரம் சிலபஸ் போக வேண்டாம். இதை நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, இது எது கரெக்ட், ஹிந்தி படிக்கிறது கரெக்டா தப்பான்னு சொல்லிட்டு எத்தனை பேர் கமெண்ட்ஸ் பண்றீங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் தாளமுத்து நடராசன்கிறவரும் 2 ஆர்வமிக்க போராட்டக்காரர்கள் சிறையில் மரணம் அடைந்தனர். எதுக்கு? இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு. பாத்துக்குங்க. திருச்சியிலிருந்து சென்னைக்கு ஊர்வலம் ஒன்று திட்டமிடப்பட்டது. பெரியார் உட்பட 1200 பேர் போராட்டங்கள் கைது செய்யப்பட்டனர். எதுக்கு? இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு. இது என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. காங்கிரஸ் அரசு பதவி விலகியதை தொடர்ந்து நிர்வாகத்தை கைக்கொண்ட சென்னை மாகாண ஆளுநர் இந்தி கட்டாய படம் என்பதை நீக்கினார். பாத்தீங்களா, மக்களோட போராட்டம். அப்பயுமே இந்தி கட்டாய படம் ஆவறதை நீக்கினார். இப்ப தெரியுதா? சொல்றாங்க, ஒரு இதுல பார்த்தேன் யூடியூப்ல, என்ன அப்படின்னா, ஒரு கார்பரேட்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஹிந்தி கத்துக்காதனாலதான் தமிழ்நாட்டு இளைஞர்கள் நிறைய பேர் வந்து யூரோப்பு, யூஎஸ்ஏ, சிலிக்கான் வேலையெல்லாம் போய் டாமினேட் பண்ணி அவங்கெல்லாம் வந்து ரொம்ப பிரபலமா கார்பரேட்ஸ்ல இதை பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஏன் இப்ப ஹிந்தி கத்துக்கிட்டவங்க யாரும் வந்து வெளிநாடுகள்ல போய் இது பண்ணலையா, இல்ல என்ன? எனக்கு ஒன்றும் புரியல. இது எதோட கனெக்ட் பண்றாங்க? இது என்ன ஒரு ஸ்கிரிப்டடா? ஸோ மெனி டவுட்ஸ் இன் மை மைண்ட். ஜஸ்ட் உங்கள்கிட்ட சொல்றேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வெள்ளையனே வெளியேறிக்கும், வி ஆர் த லாஸ்ட். இது வெள்ளையனே வெளியேறிக்கும்னா குயிட் இந்தியா மூவ்மெண்ட், ஓகேங்களா? இதுதான் செய் அல்லது செத்துமடின்னு நம்ம காந்தியடிகள் டென்ஷன் ஆயிட்டாரு போல இருக்கு. செய்யலாம் செத்துமடி, ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலயும் வந்து பங்கம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டார் போல. இதுலதான் கிரிப்ஸ் குழுவின் தோல்வியை போர்க்கால பற்றாக்குறைகளுக்கு விலையேற்றமும் மக்களிடையே பெரும் மன நிறைவின்மையும் ஏற்படுத்தியது இந்த கிரிப்ஸ் குழு, ஓகேங்களா? இந்த 1942 ஆகஸ்ட் 8 வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வெள்ளையனே வெளியேறு அப்படின்னா குயிட் இந்தியா மூவ்மெண்ட் தான், வேற எதுவும் இல்ல, ஓகேங்களா? குயிட் இந்தியா மூவ்மெண்ட். இதெல்லாம் காந்தியர்கள் என்ன ஒரு வார்த்தையை சொல்றாருன்னா, 1942 ஆகஸ்ட் 8 செய் அல்லது செத்துமடி. இந்த டேட்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க. ஆகஸ்ட் 8 1942. ஒரு இதுல சொன்னோம் தெரியுங்களா, 1922 22 பேர் என்ன சௌரி சௌரா இன்சிடென்ட், இந்த மாதிரி ஏதாவது நிமோனிக்ஸை நம்மளதான் நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த காங்கிரஸ் தலைவர்களும் ஒரே நாள் இரவில் கைது செய்யப்பட்டனர். ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் காவலர்கள், உள்ளூர் தலைவர்கள் பெயர் பட்டியலில் சேர்த்தாங்க. இதுலதான் யாரு காமராஜும் கைது செய்யப்பட்டாங்க, ராஜாஜியும் கைது செய்யப்பட்டாரு. தமிழ்நாட்டிலும் எல்லா பேரையும் கைது செய்யப்பட்டாங்க, சத்தியமூர்த்தி அவர்கள் எல்லாருமே. அவர்கள் ரயிலை விட்டு இறங்கியதும் கைது செய்ததை பம்பாயிலிருந்து ஊர் திரும்ப கொண்டிருந்த காமராஜர் கவனித்தார். காமராஜரும் கைது செய்தாங்க. இதுல கைது செஞ்சு எங்க வச்சிருந்தாங்கன்னா வேலூர் சிறையில வச்சிருந்தாங்க, ஓகேங்களா? காவல்துறையினர் கண்காணிக்கப்படாமல் அரக்கோணத்திலேயே இறங்கி விட்டார். பின்னர் அவர் தலைமையாகி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்கு மக்களை திரட்டும் பணியை யாரு? காமராஜ் மேற்கொண்டாரு. துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்து கொண்டிருந்த போது ராஜாஜியும் சத்தியமூர்த்தியும் கைது செய்யப்பட்டனர். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இயக்கம் பரந்தப்பட்ட அளவில் நடைபெற்றது. மேலும் அஞ்சல் அலுவலகங்களை தீக்கிரையாக்குவதும், தந்தி கம்பிகளை வெட்டி விடுவதும், ரயில் போக்குவரத்திற்கு ஊறு விளைப்பதும் போன்ற வன்முறைகள் குயிட் இந்தியா மூவ்மெண்ட் அப்ப நடந்துச்சு. ஓகே, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942 ஆகஸ்ட் 8, மறந்துடக்கூடாது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுல என்னென்னலாம் தீராத மக்கள் இயக்கம் இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இயக்கத்துல சமூகத்தின் அனைத்து பிரிவினரும் கலந்துக்கிட்டாங்க, ஓகேங்களா? பக்கிங்காம், கர்நாடிக் மில், சென்னை துறைமுகம், சென்னை மாநகராட்சி, மின்சாரம் டிராம், போக்குவரத்து போன்ற இடங்கள்ல பெரும் அளவில், இந்த மாதிரி இடத்துலலாம் பெரும் அளவிலான போராட்டங்கள் நடைபெற்றிருக்கு. அதுக்கப்புறம் வேலூர் ஏரியாலாம் நோட் பண்ணிச்சுங்க. வேலூர்,
பணப்பாக்கம் ஆகிய ஊர்களில தந்தி தொலைபேசி கம்பிகள்லாம் வெட்டப்பட்டது. பாருங்க எவ்வளவு ஆக்ரோஷமா இருந்திருக்காங்க மக்கள், வந்து விடுதலை உணர்வுல ஊறி போயிட்டாங்க அந்த காலத்துக்குள்ள. எதை தொட்டாலும் ஃபயரா இருக்கிறாங்க. பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் இப்போராட்டத்தில் தீவிர பங்கேற்றனர். சூலூர் விமான நிலையம் தாக்குதலுக்குள்ளானது. அந்த காலகட்டத்துல விமான நிலையம் இருந்திருக்கு. இப்ப அந்த காலத்துல எங்க விமான நிலையம் இருக்குன்னு கேட்டிருந்தாங்கன்னா, குயிட் இந்தியா மூவ்மெண்ட் காலகட்டங்கள்ல எங்க விமான நிலையம் இருந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா சூலூர். ஓகேங்களா. கோயம்புத்தூர் ரயில்கள் தடம் புரள செய்யப்பட்டன. அது எப்போதும் செய்யறதுதான். மதுரையில் காங்கிரஸ் தொண்டர்கள் இராணுவத்துடன் மோதினர். ராஜபாளையம், காரைக்குடி மற்றும் தேவக்கோட்டை ஆகிய இடங்களில் காவல்துறையினருடன் துப்பாக்கிச் சூடு. இது வந்து எங்க பாளையக்காரர்ல இருந்து இது நடந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கப்புறம் பெரும் எண்ணிக்கையில் ஆண்களும் பெண்களும் இந்த தேசிய ராணுவத்தில் சேர்ந்தனர். இந்திய தேசிய ராணுவத்தை யாரு வந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ். ஓகேங்களா. அவர் எந்த இதுல காங்கிரஸ் மாநில தலைவராக இருந்தாலும் 1939 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லணும். ஓகேங்களா. இதெல்லாம் ஒரு சின்ன ஃபேக்ட்ஸ். அதுக்கப்புறம் வெளியேறு இயக்கம் குயிட் இந்தியா மூவ்மெண்ட்ல வன்முறை மூலம் ஒடுக்கப்பட்டது. என்ன சொன்ன ஜல்லிக்கட்டு போராட்டத்துல 2017 சென்னையில மெரினா பீச்ல எப்படி நடந்தாங்க, இதே மாதிரி வன்முறையை தான் ஒடுக்குனாங்க. தீவிரவாதி உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி திடீர்னு பார்த்தா புகை குண்டை இது பண்ணி போலீஸை இறக்கி அடித்தடி லத்தி சார்ஜ் பண்ணி கிட்டத்தட்ட 1000-2000 பேர் இருந்தவங்கள விடிய காலையில் ஒரு 7 மணி 6 மணி வாக்குல ஓட விட்டாங்க. அதுல நானும் ஒரு ஆளு தான். ஓகேங்களா. அதனாலதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் சொல்றேன். உடனே அடி வாங்கணும்னு நினைச்சிடாதீங்க, ஓடிட்டேன். ஓகேங்களா. ராயல் இந்திய கப்பற்படை புரட்சியும் இங்கிலாந்து புதிதாக ஆட்சி பொறுப்பேற்ற தொழிலாளர் கட்சி அரசு தொடங்கிய பேச்சுவார்த்தைகளும் இந்திய விடுதலைக்கு வழிகோலின. ஓகேங்களா. அதுக்கப்புறம் யாரு மவுண்ட் பேட்டன் தான் இந்த சுதந்திரத்தை ஒரு நாள் குயிட் இந்தியா மூவ்மெண்ட், அதுக்கப்புறம் இந்த 2ஆம் உலக போருக்கு அப்புறம் ஒரு பேச்சுவார்த்தை முடிவு பண்ணி நம்ம வந்து இந்தியாட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருன்ட்டு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி மவுண்ட் பேட்டன் வந்து நேருவோட உட்காந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வச்சு கான்ஸ்டியூஷன் புக்கு எழுத வச்சு அதை 11 மாதங்கள் அதை எண்ணற்ற இதுல அம்பேத்கரை வச்சு எழுதி நம்ம 1947 விடியற் காலையில நமக்கு சுதந்திரம் தரப்பட்டது. ஓகேங்களா. ஆகஸ்ட் 15. அது இந்த சோகம் யாதனில் நாடு இந்தியா பாகிஸ்தான் என இரண்டாக பிரித்தது. என்னதான் நம்ம சுதந்திரம் இருந்தாலும் சந்தோஷமே ஒரு துக்கம் இருக்கிற மாதிரி பாகிஸ்தானை பிரிச்சு கொடுத்துட்டாங்க. நமக்கு அடுத்த நாள் ஆகஸ்ட் 16 அவங்களுக்கு சுதந்திர தினம். ஓகேங்களா. இவ்வளவுதான். நம்ம தமிழ்நாட்டுல யார் யார் பங்கேற்றாங்கன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 1919 ரவுலட் சட்டமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரோசாப்புதுரை ஜோசப்பா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து வைக்கம், அவர் தான் வைக்கம் சத்தியாகிரகத்தை ஆரம்பிச்சவரு. அதுக்கப்புறம் நேஷனல் மூவ்மெண்ட் என்னென்ன அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கம், அதுக்கப்புறம் வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றது, அதுக்கப்புறம் சௌரி சௌரா இன்சிடென்ட், அதுக்கப்புறம் வந்து மாற்றம் விரும்புவோர் மாற்றம் அல்லாதோர், அப்புறம் பூர்ண ஸ்வராஜ் பார்ட்டி, அதுல இருந்து பிரிஞ்சு வந்த நம்ம பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை எப்படி உருவாக்குனாரு, எதனால எதை வழினாரு, அதுக்கப்புறம் இந்த ஏன் வந்து டி பிரகாசம் அவங்கெல்லாம் வந்து காந்தியடிகளை பின்பற்றினாங்க, சத்தியமூர்த்தி வந்து சுயராஜ்யத்தை பின்பற்றி எலெக்ஷன்ல ஜெயிச்சது, அதுக்கப்புறம் சுயேட்சையா ஒரு ஆளை வந்து சுயராஜ்ய கட்சி என்ன பண்றது 1926 சட்டமன்றத்துல சிஎம்மா உட்கார வச்சது அதுக்கப்புறம் சித்தரஞ்சன் தாஸ் அண்ட் மோதிலால் நேரு ஸ்வராஜ் பார்ட்டி ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் வந்து ராவி நதிக்கரில் ஜவஹர்லால் நேரு கொடியேற்றினது, அப்போ பூர்ண ஸ்வராஜ் அடைஞ்சே தீர்னு சொன்னது, அதுக்கப்புறம் இங்க ஒத்துழையாமை இயக்கம் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் சட்டமறுப்பு இயக்கம் இருக்கு இல்லைங்களா, அதை தழுவி அதுக்கப்புறம் வந்து உப்பு சத்தியாகிரகம் நடந்துச்சு, சைமன் குழு நடந்துச்சு, அதுக்கப்புறம் உப்பு சத்தியாகிரகத்துல வேதாந்தத்துல ராஜாஜி பங்கேற்றது, அது ருக்மணி தேவி பெண் பங்கேற்றது, அதுக்கப்புறம் அதுல டி பிரகாசம் சுப்பிரமணியனார் விபி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் பங்கேற்றது. அதுக்கப்புறம் எது வந்துச்சு 1935 எலெக்ஷன் வந்தது, அதுல நீதி கட்சி 1930 நீதி கட்சி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைச்சிட்டு 1935 என்ன சட்டமன்றத்துக்கு சொல்லிட்டு தனி இடஒதுக்கீடு பண்ணதுனால காங்கிரஸ் பெரும்பான்மையா ஜெயிச்சு ராஜாஜி சட்டம் ஏற்றினாரு. அவரு சேலத்துல மது விலக்க நடைமுறைப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் ஹிந்திய உள்ள தேசிய கல்விக் கொள்கை ஆக்கினாரு. அதை எதிர்த்து தேசிய ஹிந்தி போராட்டம் ஒன்னு யாரு பெரியார் ஆரம்பிச்சாரு. அதை ஏற்படுத்தி திருச்சியிலேருந்து 1500 பேர் அழைச்சிக்கிட்டு சென்னைக்கு நடைபயணம் மேற்கொண்டாரு. இப்ப வரைக்கும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவரு குருகுல கல்வி வி சுப்பிரமணியன் நடத்தின சேரன்மா தேவியில குருகுல கல்வின்னு ஒன்று நடத்துனாங்க. அதுல ஏற்றத்தாழ்வு இருக்கு, சாப்பாட்டுல ஏற்றத்தாழ்வு இருக்கு, பிராமணருக்கு ஒரு மாதிரி பிராமணன் அல்லாத இருக்க ஒரு மாதிரின்னு சொல்லிட்டு அதுல போராட்டம் பண்ணது.
அப்புறம் கிலாஃபட் இயக்கம் 1920லயே கிலாஃபட் இயக்கம் தொடங்கினது. அதுல வந்து யார் வந்து தலைவரா நம்ம தமிழ்நாட்டுல இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மௌலானா யூசுப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் இருந்தாரு. இந்த மாதிரி தமிழ்நாட்டுங்கள இதெல்லாம் நடந்துச்சு. இதுலயும் இண்டிவிஜுவல் சத்தியகிரகம் நடந்தது. நம்ம காமராஜ் அவர்களும் ஒத்துழையாமை குயிட் இந்தியா மூவ்மெண்ட்ல பங்கேற்றாரு. அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் ஆர்மியில வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நிறைய பேர் பங்கு பெற்றாங்க. அதை ஆரம்பிச்சது யாரு அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நடந்ததை பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நீதி கட்சி சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறத நம்ம தெளிவா விரிவா பார்ப்போம். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் யார் யார் முதலமைச்சரா இருக்காங்க நீதி கட்சியில ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல டீட்டெயிலா பார்ப்போம். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். உங்க மைண்ட்ல பதிய வைக்கிற மாதிரி நான் கிளாஸ் எடுத்திருப்பேன்னு நம்புறேன். எந்த ஒரு ஃபால்ஸா இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் என்ன சேஞ்ச் பண்ணி இன்னும் மேம்பட்டு உங்களுக்கு கிளாஸ் தர்றேன். இதோட பிடிஎஃப் தரோம், நீங்க பார்த்து பின்பற்றிக்கீங்க. ஓகேங்களா? அடுத்த கிளாஸ்ல ஒரு நல்ல ஒரு டாபிக்கோட வர்றேன். தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.